सीतापदे राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। आंजनेय स्वामी की जय। श्री प्रेमचंद्र सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय. ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் 6வது அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். நாரதருடைய கதை, தன்னுடைய கதையை சொல்லி வியாசருக்கு மனசுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். பாகவதத்தை எழுதும்படி தூண்டினார். பிறகு அவர் லோக சஞ்சாரம் செய்வதற்காக வீணையை மீட்டு கொண்டு கிளம்பிவிட்டார் நாரதர். அதுக்கு பிறகு 7வது அத்தியாயம் இப்போ நம்ம பாராயணம் பண்ணோம். 7வது அத்தியாயம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். அஸ்வத்தாமா திரௌபதியின் புத்திரர்களை வதைத்தல், அர்ஜுனன் அவனது செருக்கை அடக்குதல். சௌனகர் வினவுகிறார், இன்றைக்கி ஏகாதசி இல்லை, நாளைக்கு ஏகாதசி, நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லையா? கேட்போம், வேறு என்ன பண்ணுறது? அப்படியே அதுதான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. பாகவத கதை கேட்குறது தான் ஏகாதசி உட்காந்து. அதனால தான் இன்றைக்கே பார்த்தா 3 பாட்டு போட்டிருக்கோம். தொடர்ந்து போடலாம், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படித்து போடலாம். பகவான் அனுகிரகம் பண்ணார்னா போட வேண்டாம். சரி, 7வது அத்தியாயம். அஸ்வத்தாமா திரௌபதியின் புத்திரர்களை வதைத்தல், அர்ஜுனன் அவனது செருக்கை அடக்குதல். எவ்வளோக்கு எவ்வளோ பாகவதம் கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னத ஸ்திதியை நம்ம அடையிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சௌனகர் வினவுகிறார், ஹே சூதரே, நாரதர் சென்ற பின்பு அவருடைய கருத்தை கேட்டு தெரிந்த வியாச பகவான் என்ன செய்தார்? சூத புராணிகர் கூறுகிறார், அந்தணர்கள் நிறைந்து வசிக்கும் சரஸ்வதி நதியின் மேற்கரையில் சம்யாபிராசம் என்கிற ஒரு ஆசிரமம் இருக்கிறது. இங்கு ரிஷிகள் சத்திரம் என்ற யாகத்தை நடத்தி வருகிறார்கள். இலந்தை மரங்கள் அடர்ந்த அழகான தனது ஆசிரமத்தில் அமர்ந்து ஆசமனம் செய்து தன் மனத்தை தியான யோகத்தில் லயிக்கச் செய்தார் வியாச பகவான். பக்தி யோகத்தால் மாசற்றதும் அசைவற்றதுமான தனது மனத்தில் புராண புருஷரான பகவானையும் அவரை அண்டி நிற்கும் மாயையினையும் கண்டார். ஜீவன் உண்மையில் மாயையின் தொடர்பற்றவனாக இருந்தும் இந்த மாயையால் கவரப்பட்டு முக்குணங்களில் தொடர்புடையவனாக தன்னை நினைக்கிறான். அதனால் உண்டாகும் துன்பங்களையும் அனுபவிக்கிறான், அந்த அனர்த்தத்தையும் அனுபவிக்கிறான். பகவானிடத்தில் நேரடியாக செய்யும் பக்தி யோகம் ஒன்றே ஜீவன்களின் துன்பங்களை களைவது. இந்த உண்மையை அறிந்த வியாசர் இதை அறிந்து கொள்ளாத மக்களுக்காக ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். இந்த புராணத்தை கேட்கும் போதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அத்தியாத்மிகம் முதலிய தாபங்களால் உண்டாகும் சோகத்தையும், தேகமே ஆத்மா என்றென்னும் மோகத்தையும், நரகம் முதலியவற்றால் உண்டாகும் பயத்தையும் போக்கும் பக்தி மக்களுக்கு உண்டாகிறது. இந்த புராணத்தை கேட்கும் போதே சூயமானாயம், இந்த புராணத்தை கேட்கும் போதே பகவான் கிருஷ்ணத்தில் பக்தி உண்டாகுதான். அந்த பக்தி என்ன மாற்றத்தை உண்டாகும்னா, அத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், பௌதிகம் போன்ற தாபங்களால் உண்டாகக்கூடிய சோகத்தை போக்குமா. தேகமே ஆத்மா என்றென்னும் மோகத்தை போக்கக்கூடியதான். நரகம் முதலியவற்றால் உண்டாகும் பயத்தையும் போக்கக்கூடியதான் பக்தி. அந்த பக்தி இந்த பாகவதம் கேட்கும் பொழுதே உண்டாகுமா. வியாசர் ஸ்ரீமத் பாகவதமான வேதத்தை இயற்றி, இது வேதத்துக்கு துல்லியமான இந்த பாகவதம், அதான் இங்கே வேதம்னு சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதமான வேதத்தை இயற்றி திரும்ப ஒரு முறை சரிபார்த்து உலகில் தலைகளை அறுத்தறிந்த தன் மகனான சுகாச்சாரியருக்கு ஸ்ரீ சுகருக்கு கற்பித்தார். சௌனகர் கேட்கிறார், ஸ்ரீ சுகரோ எதிலும் பற்றற்றவர், உலகியல் பந்தங்களை களைந்தவர், பரமனை எப்பொழுதும் தன்னுள்ளே கண்டு மகிழும் ஆத்மாராமர். அப்படி இருப்பவர் எப்படி இவ்வளவு பெரிய புராணத்தை கற்றார்? சூதர் பதிலளிக்கிறார், மகரிஷிகள் எப்போதும் ஆத்மானந்தத்திலேயே திளைப்பவர்கள். நான் எனது என்னும் முடிச்சுகளை களைந்தவர்கள். ஆனாலும் பயனை விரும்பாது பகவானிடம் பக்தி செய்கிறார்கள். ஏனெனில் பகவானது கல்யாண குணங்கள் அனைவரையும் தன்னிடம் ஈர்க்கும் தன்மையுடையது. பகவானது புகழால் ஈர்க்கப்பட்ட மனமுடைய ஸ்ரீ சுகர் பகவத் பக்தரிடம் மிகவும் அன்புடையவர்.
பெருமை பொருந்திய அவர் இப்பெரிய நூலை கற்றார். ஸ்ரீ கிருஷ்ணனின் கதைக்கு முன்னுரையாக ராஜரிஷியான பரிஷத்தின் பிறப்பு, அவனது செயல்கள், அவன் முக்தி அடைதல் முதலியவற்றையும் பாண்டவர்கள் சொர்க்கமடைந்ததையும் கூறுகிறேன். ஏனெனில் இதிலிருந்து தானே ஸ்ரீ கிருஷ்ணனது பல கதைகள் தோன்றியுள்ளன. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த பாரத போரில் இருதரப்பு வீரர்களும் வீர சொர்க்கம் அடைந்தார்கள். துரியோதனன் பீமசேனின் கதாயுதத்தால் தாக்கப்பட்டு தொடையெலும்பு முறிந்து கிடக்கும்போது அவனுக்கு மகிழ்ச்சி தரும் செயலை செய்வதாக எண்ணிய அஸ்வத்தாமா தூங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் குழந்தைகளை, அதாவது உப பாண்டவர்களது தலைகளை வெட்டி துரியோதனின் எதிரில் காணிக்கையாக வைத்தான். இந்த செயல் துரியோதனுக்கு துக்கமாக இருந்தது. வெறுக்கத்தக்க இச்செயலை அனைவரும் கண்டித்தனர். துரியோதனுக்கே அருவருப்பாக இருந்தது. குழந்தைகளை போய் வதம் பண்ணது, அதுவும் தூங்கும் பொழுது. அப்பொழுது தாயான திரௌபதி தன் இளம் பிள்ளைகளுடைய மரணம் கண்டு கலங்கி கண்ணீர் பெருக புலம்பினாள். அவளுக்கு ஆறுதல் கூறும் நிலையில் அர்ஜுனன் பின்வருமாறு கூறலானான். மங்களமானவளே, ஆததாயியும் அந்தன்களில் நிலை தவறியவனுமான அஸ்வத்தாமனது தலையை என் காண்டிபத்திலிருந்து வெளியேறும் கணைகளால் அறுத்து வந்து உன் கண்ணீரை துடைக்கிறேன். நீ அதன் மீது நின்று கொண்டு உன் பிள்ளைகளுக்கு இறுதி சடங்கு செய்து பின் நீராடுவாய். அதாவது தீ வைப்பவன், நஞ்சளிப்பவன், தீய செயலுக்காக கையில் ஆயுதம் எடுப்பவன், கொள்ளையடிப்பவன், வயலையும் பிறர் மனைவியும் திருடுபவன், இவர்கள் 6 பேரும் ஆததாயிகள் எனப்படுவர். இவ்வாறு அழகிய இனிய சொற்களால் தன் மனைவியை தேற்றி ஹனுமத் கொடியுடையவனான அர்ஜுனன் கவசம் அணிந்து பயங்கரமான காண்டிபத்தை கையில் ஏந்தி நண்பனான கண்ணனை தேரோட்டியாக கொண்டு ரதத்தில் ஏறி தன் குருவின் புத்திரனான அஸ்வத்தாமாவை பின்தொடர்ந்தான். சிசு அத்தி செய்த அஸ்வத்தாமன் ரதத்தில் ஏறி தன்னை துரத்தி வரும் அர்ஜுனனை கண்டு பயந்து மனம் கலங்கி தன்னை காத்து கொள்ள ரதமேறி தன்னால் முடிந்தவரை வெகு தூரம் ஓடினான். இவன் ஓடியது ருத்ரனிடம் பயந்து சூரியன் ஓடியது போல் இருந்தது. அஸ்வத்தாமனுடைய குதிரைகள் களைத்து போயின. தன்னை காத்து கொள்ள வேறு வழியின்றி பிரம்மாஸ்திரத்தை நினைத்தான். பிரம்மாஸ்திரத்தை திரும்பி பெறும் உபசம்மாரம் உபாயத்தை அறியாது போனாலும் தன் உயிருக்கு அபாயம் வந்ததால் தீர்த்தத்தால் ஆசமனம் செய்து ஒருநிலைப்பட்ட மனதிலனாய் அந்த பிரம்மாஸ்திரத்தை தியானித்து பிரயோகித்தான். திசைகளெங்கும் ஒளியுடன் கிளம்பிய அந்த அஸ்திரத்தின் உக்கிரமான தேஜஸையும் அதனால் தனது உயிருக்கு நேரிடும் ஆபத்தையும் கண்ட அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கூறலானார். அர்ஜுனன் கூறுகிறான், ஸ்ரீகிருஷ்ணா, நீண்ட புஜங்களை உடையவரே, பக்தர்களின் துன்பங்களை களைபவரே, பிறப்பிறப்பாகிற சம்சாரத்தில் கருகி வாடும் ஆத்மாக்களுக்கு உய்வளிப்பவர் தாங்கள் ஒருவர், அவர்களை கரையேற்றுபவர் தாங்கள் ஒருவரே அன்றோ? பக்தானாம் அபயங்கரா. நீரே ஆதிபுருஷர், பிரகிருதியான மாயைக்கு அப்பாற்பட்டவர், ஈஸ்வரர். தன் சிற்சக்தியால் அவித்தை என்கிற மாயை ஒழித்து கைவல்ய ரூபமான ஆத்மாவில் விளங்குபவர். இத்தனை பெருமை வாய்ந்த தாங்கள் மாயையினால் மனம் கலங்கி நிற்கும் ஜீவன்களுக்கு தங்களது தபோ மகிமையால் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற 4 புருஷார்த்தங்களையும் அளிக்கிறீர்கள். தங்கள் திருவாவதாரம் பூபாரத்தை ஒழிப்பதற்கும் தங்களை தவிர மற்றெதிலும் மனம் செலுத்தாத ஏகாந்த பக்தர்கள் தியானிப்பதற்குமே ஆகும். தேவதேவரே, நாற்புறமும் எங்கும் பயங்கரமாக பரவி நிற்கும் இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? இதன் தன்மை என்ன? ஒன்றுமே புரியவில்லையே. பகவான் கூறலானார், அர்ஜுனா, இது அஸ்வத்தாமன் விடுத்த பிரம்மாஸ்திரம். தன் உயிருக்கு ஆபத்து வந்ததால் இதை விடுத்துள்ளான். அவனுக்கு இதை திரும்ப அழித்து கொள்ள தெரியாது. ஆனால் உனக்கு அது தெரியும். அதாவது குருநாதர் துரோணாச்சாரியர் தன் பிள்ளையானாலும் அது உபசம்மார முறையை சொல்லிக் கொடுக்கல, ஆனால் தன் சிஷ்யனாகி அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். இந்த பிரம்மாஸ்திரத்தின் திறனை குறைக்க வேறு எந்த ஒரு அஸ்திரத்திற்கும் திறன் இல்லை. நீயோ அனைத்து அஸ்திரங்களையும் அறிந்தவன். ஆகவே நீயும் அதே பிரம்மாஸ்திரத்தை விடுத்து அவனது அஸ்திரத்தின் அழிவுத்திறனை அடக்கு. அவனது அஸ்திரத்தின் அழிவுத்திறனை அடக்கு. சூதர் கூறுகிறார், பகைவர்களை வெல்லும் அர்ஜுனன் பகவான் கூறியதை கேட்டு அவரை வலம் வந்து வணங்கி ஆசமனம் செய்து அந்த அஸ்திரத்தை அடக்க தானும் பிரம்மாஸ்திரத்தை விடுத்தான்.
அவ்விரு அஸ்திரங்களின் தேஜஸும் ஒன்று கூடி பானங்களால் சூழப்பட்டு தேவருலகு பூலோகம் ஆகாயம் என்று எங்கும் பரவி ஊழிக்கால சூரியன் போல அக்னி போல பயங்கரமாக பெருகின. மூவுலகங்களையும் சுட்டெரிக்கும் அந்த இரு அஸ்திரங்களின் தேஜஸை கண்டு வெதும்பிய மக்கள் ஊழி காலத்து பெருந்தீதான் எழுந்ததோ என்று எண்ணினார்கள். அதாவது பிரளய காலத்து தீதான் எழுந்ததோ என்று எண்ணினார்கள். மக்கள் அவதியுறுவதையும் உலகின் அழிவையும் கண்ட அர்ஜுனன் பகவானது அறிவுரைப்படி அந்த இரு அஸ்திரங்களையும் தன் பக்கம் இழுத்து கொண்டான், கட்டுப்படுத்தினான். பிறகு அர்ஜுனன் கோபத்தால் கண்கள் சிவக்க கொடியவனான அஸ்வத்தாமை பிடித்து யாக பசுவை கட்டுவது போல கயிற்றால் கட்டினான். பகைவனான அஸ்வத்தாமனை கயிற்றால் கட்டி பாசறைக்கு கொண்டு செல்ல எண்ணிய அர்ஜுனனிடம் தாமரை கண்ணராகிய ஸ்ரீ கிருஷ்ணன் கோபத்துடன் பின்வருமாறு கூறினார். ஹே பார்த்தனே, நெறித்தவறிய அந்தணனான இவனை விடாதே. இரவில் உறங்கும் குற்றமற்ற சிறுவர்களை கொன்றவன் இவன். ஆகவே இவனை கொல். கல் குடித்தவன், வேறொரு செயலில் முனைந்திருப்பவன், பைத்தியம் பிடித்தவன், தூங்குபவன், சிறுவன், பெண்கள், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள தெரியாத ஜடன், தன்னை சரணமடைந்தவன், ரதமின்றி தரையில் இருப்பவன், பயந்தவன், இவர்கள் பகைவர்களாக இருப்பினும் கூட தர்மம் அறிந்தவன் இவர்களை கொல்ல மாட்டான். கருணையற்ற தீவனையாளனான ஒருவன் தன்னை காத்து கொள்ள பிறரை துன்புறுத்தி கருணையற்ற தீவனையாளனான ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள பிறரை துன்புறுத்தி இன்புறுகிறானோ அவனை கொல்வது அவனுக்கே நன்மை செய்வதாகும். இல்லையேல் அவன் மேலும் தீவனை புரிந்து நரகத்தை அடைவான். பெருமை உடையவனே, உன் பிள்ளைகளை கொன்றவனுடைய தலையை கொண்டு வருகிறேன் என்று என் எதிரிலேயே நீ திரௌபதியிடம் சபதம் செய்தாயே. வீரனே, இவன் ஆததாயி கொடியவன். உன் குழந்தைகளை கொன்று பாவம் புரிந்தவன். தனது அரசனான துரியோதனுக்கும் வெறுப்பான செயலை செய்தவன். தான் பிறந்த குலத்திற்கும் அவமானத்தை செய்தவன். ஆகையால் இவனை வதம் செய். அர்ஜுனனது அறநெறியை சோதிக்க விரும்பி ஸ்ரீ கிருஷ்ணன் இவ்வாறு கூறியும் மிக்க உயர்ந்த மனம் கொண்ட அர்ஜுனன் தன் குழந்தைகளை கொன்றவனாயினும் குருபுத்திரனான அஸ்வத்தாமனை கொல்ல விரும்பவில்லை. துரோணாச்சாரியுடைய பிள்ளை இல்லையா, அதான் அவனை அஸ்வத்தாமை கொல்ல விரும்பவில்லை. பின்னர் கோவிந்தனையே நண்பனாகவும் சாரதியாகவும் கொண்ட அர்ஜுனன் தன் பாசறைக்கு வந்து இறந்த தன் குழந்தைகளை நினைத்து வருந்தும் திரௌபதியிடம் அஸ்வத்தாமனை ஒப்படைத்தான். பசுவைப் போல் கயிற்றால் கட்டப்பட்டுள்ளவனும் வெறுக்கத்தக்க செயல் செய்ததால் அவமானம் அடைந்து தலைகுனிந்து நிற்பவனுமான குருபுத்திரன் அஸ்வத்தாமனை கண்டு தவறு புரிந்தவன் ஆயினும் பெண்களுக்கே உரிய வாத்சல்யமும் கருணையும் நற்குணமும் நிரம்பிய திரௌபதி அவனை வணங்கவும் செய்தாள். அஸ்வத்தாமன் கட்டுண்டு அழைத்து வரப்பட்டதை கண்டு மனம் பொறாத கற்பரசியாகிய பாஞ்சாலி, இவரை விட்டுவிடுங்கள், இவர் அந்தனர், மேலும் நமது குரு என்று கூறினாள். நாதா, மிகவும் ரகசியமான மந்திரங்களுடனும் சம்மாரம், தொடுத்தல், உபசம்மாரம், திரும்பி தன்னிடமே அழைத்து கொள்ளுதல் இவைகளுடனும் தனுர்வேதத்தையும் அஸ்திர வேதத்தையும் குருவான துரோணாச்சாரியரிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொண்டீர்கள். வணக்கத்திற்குரிய அவரேதான் மகன் என்ற உருவில் இதோ நிற்கிறார். குருனுடைய பத்தினியான கிருபி தன் மைந்தனான அஸ்வத்தாமன் உயிருடன் இருப்பதாலேயே தன் கணவர் மரித்த போது உடன்கட்டை ஏறவில்லை. பாக்கியம் பெற்றவரே, தாங்கள் தர்மம் உணர்ந்தவர் ஆகையால் தாங்கள் பூஜித்து வணங்கும் குருவின் வம்சம் தங்களால் துன்பத்தை அடையக்கூடாது. பிள்ளைகளை பறிகொடுத்து துன்புற்று கண்ணீர் பெருக நான் கதறுவது போல பதிவிரதையான இவரது தாய் கௌதமி கதற வேண்டாம். கௌதமினா கிருபி, அந்த கிருபி கதற வேண்டாம். இவரது தாய் கௌதமி கதற வேண்டாம். தன்னடக்கமற்ற அரசர்கள் அநீதியால் அந்தணர்களுக்கு கோபம் உண்டாகும்படி நடந்து கொண்டால் அவருடைய வருத்தம் அந்த அரச குலத்தையே வேருடன் அழித்துவிடும். சூதர் கூறுகிறார், சவுனகாதி முனிவர்களே, திரௌபதி கூறியதில் தர்மம் இருந்தது, நியாயம் இருந்தது, கருணை இருந்தது, கபடு அற்றது, பட்சபாதம் அற்றிருந்தது, இதமானது, நன்மை தருவது. ஆகவே தர்மநந்தனர் அதை கேட்டு புகழ்ந்தார். மேலும் நகுலன், சகாதேவன், சாத்திகி, அர்ஜுனன், கிருஷ்ணன் மற்றும் அங்குள்ள ஆண் பெண் பாலர்கள் அனைவரும் பாஞ்சாலியை புகழ்ந்தார்கள். இதை கேட்ட பீமன் கடும் கோபம் கொண்டு தனக்காகவோ தன் அரசருக்காகவோ அன்றி தூங்கும் குழந்தைகளை வீணாக கொன்றவனை கொலை செய்வதுதான் சரி என்று தர்மநெறி கூறுகிறதே என்றான்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பீமனும் திரௌபதியும் கூறியதை கேட்டு சற்று புன்சிரிப்புடன் அர்ஜுனனை பார்த்து கூறலானார். ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார், அர்ஜுனா, பிராமணன் தவறான செயல் செய்தவனாக இருப்பினும் அவனை வதம் செய்யக்கூடாது. ஆனால் ஆததாயியாக இருப்பின் அவனை கொல்ல வேண்டும். இந்த நெறி நான் வகுத்ததே. ஆகவே எனது கட்டளையை கடைபிடி. உன் மனைவியை சமாதானம் செய்தபோது நீ செய்த சபதத்தை நிறைவேற்று. மேலும் பீமனுக்கும் திரௌபதிக்கும் எனக்கும் எது விருப்பமோ அதை செய். சூதர் கூறுகிறார், இதை கேட்ட அர்ஜுனன் பகவானது கருத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்தரனான அஸ்வத்தாமனின் தலையில் உள்ள மணியை அவனது கேசத்தோடு கத்தியால் அறுத்தெடுத்தான். சிசு அத்தி என்ற பாவத்தினால் காந்தியையும் சிரோமணியை இழந்ததால் தேஜஸையும் இழந்த அஸ்வத்தாமனை கட்டவிழ்த்துவிட்டு பாசறையிலிருந்து வெளியே தள்ளினான். இழிந்த செயல் செய்கிற அந்தணர்களை முண்டனம் செய்வது, அதாவது மொட்டையடித்தல், அவர்களது பொருளை பறிமுதல் செய்வது, நாடு கடத்துவது என்கிற மூன்றுமே அவர்களை கொலை செய்வதற்கு ஒப்பாகும். உடல் ரீதியான வேறு தண்டனைகள் பிராமணர்களுக்கு விதிக்கப்படவில்லை. புத்திர சோகத்தால் வருந்தும் பாண்டவர்களும் திரௌபதியும் மரணமடைந்த தங்கள் சுற்றத்தார்களுக்கு உரிய இறுதி சடங்குகளை செய்ய முற்பட்டனர். அதாவது பிரம்மபந்து பிராமணர்களுக்குள் இழிந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு மொட்டையடித்தல், அவர்களது பொருளை பறிமுதல் செய்வது அல்லது நாடு கடத்துவது என்கிற மூன்றுமே அவர்களை கொலை செய்வதற்கு சமமாகும். உடல் ரீதியான தண்டனைகள் கூறப்படவில்லை. ஏன்னா அந்த பிரம்ம பந்துக்களை வதம் பண்ணுறதுனால, உடல் ரீதியாக வதம் பண்ணவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் அப்படின்றதுனால தான் அவரில் உடலில் வதம் பண்ண வேணாம் அப்படின்னு இப்படி ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க அந்த காலத்தில். ஏன்னா அதை வதம் பண்ணுறவன் தண்டனை கொடுக்குறான் பிராமணனுக்கு, ஆனால் அவனுடைய உடலை வதம் பண்ணுறதுனால இவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் இல்லையா, அது வரக்கூடாதனால தான் அப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சரி, இழிந்த செயல் செய்கிற அந்தணர்கள் புத்திர சோகத்தால் வருந்தும் பாண்டவர்களும் திரௌபதியும் மரணமடைந்த தங்கள் சுற்றத்தார்களுக்கு உறுதிய இறுதி சடங்குகளை செய்ய முற்பட்டனர். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம் முற்றிற்று. 8வது அத்தியாயம். பரிசுத்தை காத்தலும் குந்தியும் ஸ்துதியும். சூதர் கூறுகிறார், பிறகு தர்ப்பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தன் சுற்றத்தார்களுக்கு கங்கையில் நீர்க்கடன் தர்ப்பணம் செய்ய திரௌபதி முதலிய மாதர்களை முன்னிட்டு கொண்டு பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சென்றார்கள். இறுதி கடன்களை ஏற்ற செல்லும் போது மாதர்களை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நியதி. அவர்கள் எல்லோரும் அழுது கொண்டே தர்ப்பணம் செய்து முடித்து பகவானது திருவடி தூளியால் பாவனமான தூய்மையான கங்கையில் மறுபடியும் ஸ்நானம் செய்தார்கள். பின் தம்பிகளோடு அங்கு அமர்ந்துள்ள கௌரவ தலைவரான தர்மனையும் திருதராஷ்டிரரையும் புத்திர சோகத்தால் வருந்தி அழும் காந்தாரி, குந்தி, திரௌபதி முதலியவர்களையும் சுற்றமிழந்து வருந்தும் மற்றவர்களையும் முனிவர்களோடு ஸ்ரீ கிருஷ்ணன் கண்டு, பிறந்தவர் அனைவரும் காலத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், ஆகவே இறப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்கிற நியதியை எடுத்துரைத்து சமாதானம் செய்தார். மேலும் வஞ்சனையால் துரியோதனன் கவர்ந்த அரசை தர்மபுத்திரருக்கு மீட்டளித்தார். திரௌபதியின் கூந்தலை தொட்டு இழுத்ததால் ஆயுள் குறைந்த பாவிகளான துரியோதனாதிகளை பீமன், அர்ஜுனன் முதலியவர்களால் வதம் செய்தார். தர்மநந்தனுக்கு முறைப்படி 3 அஸ்வமேத யாகங்களை நடத்தி கொடுத்து அதனால் அவருடைய புகழ் 100 அஸ்வமேதங்கள் யாகங்கள் செய்த இந்திரனின் புகழ் போல திக்கெட்டும் பரவும்படி செய்தார் கிருஷ்ணர். அந்தணர்களே, இதன்பின் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களின் விடைபெற்று கொண்டு வியாசர் முதலிய முனிவர்களை வணங்கி அவர்கள் புகழ சாத்தியகி உத்தவர் இருவருடனும் துவாரகைக்கு திரும்ப எண்ணி ரதத்தில் ஏறுகையில் பயத்தால் நடுங்கி ஓடிவரும் உத்தரையை கண்டார். உத்தரை கதறுகிறாள், யோகசக்தி படைத்தவரே, உலகநாயகரே, தேவர்களுக்கும் தேவரே, ஸ்ரீ கிருஷ்ணா, என்னை காத்தருள்வாய். பாகி பாகி மகா யோகின் தேவதேவ ஜகத்பதே, நான் என் துவதவியம் பஷ்ய யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். இவ்வுலகினர் அனைவரும் ஒருவர் மற்றொருவனுக்கு யமனாக தென்படுகிறார்கள்.
தங்களைத் தவிர மரண பயத்தை போக்கி அபயமளிப்பவர் எவரும் இல்லர். ஈசனே, பிரபுவே, நெருப்பை கக்கிக்கொண்டு என்னை நோக்கி ஒரு அம்பு வருகிறதே. நாதனே, அந்த அம்பு என்னை வேண்டுமானால் எரிக்கட்டும், ஆனால் என் கர்ப்பம் அழியக்கூடாது. சூதர் கூறுகிறார், பக்தவத்சலனான பகவான் உத்தரையின் வார்த்தையை கேட்டு இவ்வுலகில் பாண்டவர்களின் பூண்டில்லாமல் செய்ய மனம் கொண்ட அஸ்வத்தாமன் விடுத்த பிரம்மாஸ்திரமே இது என்று நினைத்தார். முனிவரே, அப்பொழுது பாண்டவர்களும் தங்களை நோக்கி ஜொலித்து கொண்டு வரும் 5 பானங்களை கண்டு உடனே அஸ்திரங்களை எடுத்து கொண்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் தன்னையே நம்பியிருக்கும் தன் உறவினர்களான பாண்டவர்களின் அந்த துன்பத்தை கண்டு தனது சுதர்சன அஸ்திரத்தினால் அவர்களை காத்தார். உயிரினங்கள் அனைத்துக்குள்ளும் ஆத்மாவாக விளங்கும் யோகேஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணன் குருவம்சம் தழைக்குமாறு வேண்டி உத்தரையின் உதரத்துக்குள் தன் மாயையால் கர்ப்பத்தை மறைத்து கொண்டார். பிருகுகுல திலகமே, வீணாகாததும் மற்றொன்றால் தடுத்தற்கு அரியதுமான பிரம்மாஸ்திரம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பேராற்றலுக்கு எதிரில் தன்னுடைய ஒளி அடங்கியது, உரம் குன்றியது. இச்செயலை கண்டு ஒன்றும் வியக்க தேவையில்லை. ஏனெனில் அவரே வியப்பிற்கெல்லாம் ஒரு வியப்பு. ஆச்சரியத்துக்கெல்லாம் பெரிய அதிசயம் இல்லையா? அவரே சர்வாச்சரியமயனாச்சே பகவான். அவரே வியப்பிற்கெல்லாம் ஒரு அரிய வியப்பு தானே. பிறப்பற்றவரான அவர் தனது மாயையால் இவ்வுலகை படைத்து காத்து அழிக்கிறார். பிரம்மாஸ்திரத்தின் தேஜஸிலிருந்து விடுபட்ட தன் பிள்ளைகள் மற்றும் திரௌபதி இவர்களோடு பரம உத்தமியான குந்தி தேவி துவாரைக்கு புறப்பட தயாராக உள்ள ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து பின்வருமாறு ஸ்தோத்தரித்தாள். நமஸ்யே புருஷம் துவா ஆத்யம். குந்திவாச்ச நமஸ்யே புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகதே பரம் அலட்சியம் சர்வபூதானம் அந்தர்பகிர் அவஸ்திதம். குந்தி கூறுகிறாள், குந்தி தேவி, ஸ்ரீ கிருஷ்ணா, மாயையான பிரகிருதியிலிருந்து தனிப்பட்ட பரமபுருஷன் நீயே அனைத்திற்கும் ஆதி. நீயே அனைத்து சக்திகளும் நிறைந்தவன். அனைத்து பிராணிகளின் உடலிலும் உள்ளும் புறமும் காண முடியாதவர் விளங்குகிறாய். மனத்திற்கும் செயலுக்கும் எட்டாதவன். அப்படிப்பட்ட உன்னை வணங்குகின்றேன். உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கிறவன், எல்லாத்துலேயும் வியாபித்திருக்கிற அப்படியேப்பட்ட மனதிற்கும் செயலுக்கும் எட்டாதவன் உன்னை வணங்குகிறேன். நீர் உலகில் மாயையாகிற திரையில் உன்னை மறைத்து கொண்டுள்ளாய். நீயோ புலன்களுக்கு எட்டாதவன், குறைதல் நிறைதல் என்கிற விகாரமற்றவன். அறிவிலி ஒருவன் வேடம் தாங்கிய ஒரு நடிகனை நேரில் கண்டும் அந்த நடிகன் என்பதை அறியாது உண்மை எவனே என்று நினைப்பது போல அறிவிலியான நான் உன் உண்மையை எவ்வாறு அறிவேன்? ஆன்மா வேறு உடல் வேறு என்று அறிந்த பரமாம்ச சந்நியாசிகளுக்கும் உண்மை ஸ்வரூபத்தை அறிந்த முனிவர்களுக்கும் தான் தனது என்கிற மாசற்ற மனமுடையவர்களுக்கும் பிரேம பக்தி யோகத்தை கற்றுத்தரவே திருவாவதாரம் செய்தவன் நீ. அவ்வாறு இருக்க அறிவெளி பெண்ணான நான் எவ்வாறு உன்னை அறிய முடியும்? உனது உண்மை ஸ்வரூபத்தை நாங்கள் காண முடியவில்லையே என்பதற்காக நாங்கள் உன்னை விடமாட்டோம். உனது நாமத்தை கூறிக்கொண்டேதான் இருப்போம். ஸ்ரீ கிருஷ்ணா, வாசுதேவா, தேவகி நந்தனா, நந்தகோபகுமாரா, கோவிந்தா, உனக்கு வணக்கம். மீண்டும் மீண்டும் உனக்கு வணக்கம். தாமரை தொப்புளில் உடையவனே, பத்மநாபா அப்படின்னு அர்த்தம், உனக்கு நமஸ்காரம். தாமரை மாலை அணிந்தவனே, உனக்கு நமஸ்காரம். தாமரை கண்ணனே, உனக்கு நமஸ்காரம். தாமரை திருவடிகள் உடையவனே, உனக்கு நமஸ்காரம். ரிஷிகேஷா, தீய புத்தியுடைய கம்சனால் உனது தாய் வெகு நாட்கள் சிறையில் தள்ளப்பட்டு குழந்தைகளை இழந்து துன்புற்றாள். நீயன்றோ அவளை காத்து துன்பத்தை நீக்கினாய். பிரபு ஸ்ரீகிருஷ்ணா, என்னையும் என் மைந்தர்களையும் பல துன்பங்களிலிருந்து அவ்வாறே நீ காத்தனையே. ஹே அரியே, பீமனுக்கு துரியோதனன் தந்த விஷத்திலிருந்தும் அரக்க மாளிகை தீயிலிருந்தும் நரமாம்சம் சாப்பிடும் இடும்பன் முதலிய கொடிய ராட்சதத்திலிருந்தும் கொடியவர்களான துரியோதனாதிகளிடமிருந்தும் திரௌபதியின் மானத்தையும் வனவாச காலத்தில் துர்வாசன் முதல்களால் நேரிட்ட பல துன்பங்களிலிருந்தும் பாரத போர்வில் பீஷ்மர், துரோணர் முதலிய மகாரதர்களின் அஸ்திரங்களிலிருந்தும் இப்பொழுது அஸ்வத்தாமாவின் பிரம்மாஸ்திரத்திலிருந்தும் இவ்வாறாக எத்தனையோ தடவைகள் எங்களை காத்தருளினாய். ஆகையால் மாயையை அகற்றுபவனே, எங்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். ஏனெனில் அப்பொழுதுதானே பிறவித்தலை நீங்கும் உனது தரிசனம் எங்களுக்கு கிட்டும்.
அல்லது உனது தரிசனம் இல்லை எனில் முக்தி எப்படி கிட்டும்? அல்லது முக்திக்கு காரணமான மகான்களான சாதுக்கள் தரிசனம்தான் எவ்வாறு கிடைக்கும்? குலமதம், தனமதம், கல்வி மதம் கொண்டவன் ஏழை பங்காளனாகிய உனது திருநாமங்களை கூட சொல்ல மாட்டானே. தனக்கென்று எதையும் கொள்ளாத பக்தர்களுக்கு நீயென்றோ செல்வம். சத்வம், ரஜசம், தாமசம் என்கிற முக்குணங்கள் அற்றவன் நீ. மகிழ்ச்சி வேண்டி வேறெங்கும் செல்ல வேண்டாத மகிழ்ச்சி கடல் நீ. ஆனந்த ஸ்வரூபன், வீடு பேற்றை அருள்பவனும் நீயே. உனக்கு நமஸ்காரம். நீயே காலத்தின் ஸ்வரூபம். சகல ஜீவன்களையும் செயல்படுத்துபவன் நீயே. உனக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை. அனைத்தும் அறிந்தவன். வேண்டியவன் வேண்டாதவனோ சூற்றமோ பகையோ இல்லை. அனைவரும் உனக்கு சமமே. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கருத்து உனக்கு இல்லை. நீர் சர்வ சமன். ஆனால் உன்னை நிமித்தமாக கொண்டே மக்கள் ஒருவருக்கொருவர் கலகம் செய்கின்றனர். பகவானே, நீர் மனிதர்களைப் போலவே நடிப்பதால் உன் உட்கருத்தை யாரும் அறிய முடிவதில்லை. உனக்கு உற்றார் மற்றார் என்கிற வேறுபாடும் கிடையாது. ஆனால் நீர் சிலரை காத்து ரட்சிப்பதாகவும் சிலரை வீணே தண்டிப்பதாகவும் மக்கள் நினைக்கிறார்கள். நீயே அகில உலகிற்கும் ஆத்மா. உனக்கு பிறந்து செய்ய வேண்டிய கடமைகளோ கிடையாது. இருந்தும் வராகம் முதலிய விலங்குகளாகவும் ஸ்ரீராமாதி மானிடர்களாகவும் வாமனன் முதலிய ரிஷிகளாகவும் மத்ஸ்யம் முதலிய நீர்வாழ் பிராணிகளாகவும் அவதாரம் செய்து லீலைகள் புரிகிறாய். ஏனோ தெரியவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணா, நீ குழந்தையாக இருந்தபோது தயிர் சட்டியை உடைத்த தவறுக்காக உன்னை கட்டி போட நினைத்து யசோதை கயிறை கொண்டு வந்தாள். அதை கண்டு நீ பயந்தவன் போல கண்களில் நீரை பெருக்கினாய். அதில் உன் கண்மை கரைந்து வழிந்தது. அப்போது தலையை தொங்க போட்டு கொண்டு மிரள நீ பார்த்த அழகு உண்டே, ஆஹா! அதை நினைத்தால் என் மனம் மிகவும் மயங்குகிறது. ஒன்றுமே புரியவில்லையே. உன்னை கண்டு பயமே பயப்படுமே. ஆனால் பயந்தோடும் அப்படிப்பட்ட பயமே பயந்தோடும் போது உனக்கு எப்படியப்பா பயம் ஏற்பட்டது? நீ பிறப்பற்றவன் என்றாலும் ஏன் பிறப்பெடுக்கிறாய் என்றால், மலைய பர்வதத்தில் வளரும் சந்தன மரம் அந்த மலையின் பெருமையை கூட்டுவதற்கே உண்டானது போல உங்களுக்கு பிரியமான பக்தனான பாவம் அறியாத எது மன்னனின் புகழை உலகெங்கிலும் பரப்புவதற்காகவே அவருடைய குலத்தில் அவதரித்தாய் என்று சிலர் சொல்லுகிறார்கள். யாதவ குலத்தில் அவதரித்தாய். இன்னும் சிலரோ இவ்வுலகை வாழ்விக்கவும் அசுரர்களை வதைக்கவும் பிரம்மா முதலியவர்களாலோ அல்லது சுதபஸ் பிருஷ்ணி என்ற தம்பதிகளாலோ வேண்டப்பட்டு வசுதேவர் மனைவியான தேவகியினிடம் நீ பிறந்தாய் என்று கூறுகிறார்கள். உனக்கென்னவோ பிறவி என்பது இல்லைதான். வேறு சிலரோ நடுக்கடலில் பாரத்தினால் தத்தளிக்கும் ஓடம் போல தவிக்கும் பூமி தேவியின் பாரத்தை குறைப்பதற்காக பிரம்மதேவனது வேண்டுகோளின்படி திருவாவதாரம் செய்தாய் என்று சில பேர் சொல்கிறார்கள். மற்றும் சிலரோ உலகத்தின் சம்சார மாயையாலும் ஆசையாலும் தன்னலமாக செய்யப்படும் செயல்களாலும் துன்பப்படும் ஜீவர்கள் உங்கள் திருநாமத்தை காதால் கேட்டு மனதால் நினைத்து மகிழ்ந்து நற்கதியை அடைய முயலும்படி செய்யவே அவ்வாறான திருவிளையாடல்கள் புரியவே தோன்றினாய் என்கிறார்கள். அதாவது நீ லீலை செய்வ, அந்த லீலைகள்லாம் சிரவணம் பண்ணி ஸ்மரணம் பண்ணுறதுனால எல்லாரும் இந்த கிளேசங்களிலிருந்து விடுபடுவார்கள், சம்சார மாயிலிருந்து கரையேறுவார்கள் என்பதற்காக நீங்கள் அவதாரம் செய்தாய் என்று சில பேர் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். எவர்கள் உன் சரித்திரங்களை செவியாறு கேட்கிறார்களோ, மனம் குளிர கானம் செய்கிறார்களோ, மனத்தில் இருத்தி திரும்ப திரும்ப நினைக்கிறார்களோ, பிறர் கேட்க கானம் செய்கிறார்களோ, பிறர் கூற தாம் கேட்டு மனமகிழ்கிறார்களோ, அவர்களே சம்சார சாகரத்தின் துன்பங்களை போக்கும் எனது திருவடி கமலங்களை விரைவில் காண்கிறார்கள். எனது திருவடி கமலங்களை விரைவில் அடைகிறார்கள். பிரபோ ஸ்ரீ கிருஷ்ணா, நீ பக்தர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பவன் தானே. நாங்கள் உன் பக்தர்கள் தானே. உன்னையே நம்பித்தானே வாழ்கிறோம். உன் பாதங்களைத் தவிர எங்களுக்கு வேறு புகலிடம் உண்டா? இப்போது முடிந்துள்ள பாரத யுத்தத்தினால் பல அரசர்கள் எங்களை இன்னும் பகைவர்களாக நினைக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த நிலையில் எங்களை விட்டு பிரிந்து நீ போகலாமா? உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலுக்கு பெயரோ உருவமோ இல்லை. அதுபோல நீ பிரிந்து சென்ற பிறகு பாண்டவர்கள் யாதவர்கள் என்பது இல்லாமலே போகும்.
அல்லது பிராணனின்றி புலன்கள் மட்டும் உள்ள இவ்வுடல் இயங்காது. அவ்வாறே உன் தரிசனம் கடாட்சம் இல்லையேல் யாதவர்கள் பாண்டவர்கள் என்ற பெயர்கள் மட்டுமே கொண்ட செயலற்ற உடலாகிவிடுவோம். கதாதாரியே, உனது திருவடிகளில் வஜ்ரம் அங்குசம் முதலிய அந்த ரேகைகள் உள்ளன, திரு இலச்சினைகள் உள்ளன. அவை பட்டதால் இப்போது இவ்வுலகம் நன்கு ஒளிர்கிறது. நீ சென்று விட்டாயானால் அந்த அழகே இல்லாமல் போய்விடும். இந்த பிரதேசமும் அதில் உள்ள பயிர் பச்சைகளும் வனம், நதி, கடல் முதலியவர்களும் நன்கு பூத்து காய்த்து குலுங்கி நிற்பது உன் திரு கண்ணோக்கினால் அல்லவா, உன் கடாட்சத்தினால் அல்லவா? ஹே கிருஷ்ணா, நீயே ஜெகநாயகன். இல்லை இல்லை, ஜெகத்திற்கு உயிரே நீதான். ஏன், இந்த உலகமே நீதான். அப்படி இருக்க உன்னை விடுத்து என் பிள்ளைகள், என் சொத்து என்று பாண்டவர்களிடமும் யாதவர்களிடமும் யான் கொண்டுள்ள அபிமானமாகிற இந்த பாசத்தை என்னிடமிருந்து களைந்துவிடு. எதுகுல தலைவனே, கங்கையின் பிரவாகம் வேறு இடத்தை நோக்கி செல்லாது, கடலையே நோக்கி சென்று அதை அடைவது போல் என் மனம் வேறு எதிலும் பற்றுக்கொள்ளாது நேராக உம்மிடமே பற்றுக்கொள்ளட்டும். ஹே கிருஷ்ணா, அர்ஜுனனது தோழனே, யாதவ தலைவனே, இவ்வுலகிற்கு தீங்கு புரியும் அரசர்களாகிய கொடியவர்களை சுட்டெரிப்பவன் நீ. குறைவற்ற திறனுடையாய் கோவிந்தா, பசுக்கள், அந்தணர்கள், தேவர்கள் ஆகியவர்களின் துன்பம் தொலைக்க தோன்றியவன் நீ. யோகிகளுக்கெல்லாம் யோகினி, அனைவருக்கும் அருள் அளிக்கும் ஆசிரியன் நீ. நீயே பகவான், உமக்கு நமஸ்காரம். யோகேஸ்வரா அகிலகுரோ பகவன் நமஸ்தே. சூதர் கூறுகிறார், இவ்வாறு குந்தி தேவி பகவானது திருவிளையாடுகளை அழகாக வர்ணித்தாள். இதை கேட்டு மகிழ்ந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தனது மாயையால் அனைவரையும் மயங்க செய்பவர் போல மெல்ல சிரித்தார். பகவானும் குந்தியிடம் அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி, என்னிடத்தில் திருடமான பக்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ரதத்திலிருந்து இறங்கி அஸ்தினாபுரம் திரும்பினார். அங்கு குந்தி, சுபத்திரை முதலிய பெண்களிடம் விடைபெற்று கொண்டு துவாரகை செல்ல புறப்பட்ட போது, கொஞ்ச நாள் இருந்து போகலாமே என்று அன்பினால் தர்மநந்தனர் தடுத்தார். பகவானது உட்கருத்தை அறிந்த வியாசர் முதலிய மகரிஷிகளும் அற்புதமான திருவிளையாடல்களை ஆற்றும் ஸ்ரீ கிருஷ்ணனும் இதிகாச புராண மேற்கோள்களை காட்டி தர்மரை தேற்றியும் பாரத போரில் சுற்றத்தார் இறக்க தானே காரணம் என்கிற சோகத்திலிருந்து அவரது மனம் விடுபடவில்லை. அந்தணர்களே, மாமன்னன் தர்மபுத்திரர் பந்துக்கள் வதம் செய்யப்பட்டதை நினைத்து அன்பிற்கும் புத்தி மயக்கத்திற்கும் ஆற்பட்டு அறியாமையினால் கூறலானார். தீயோனான என் இதயத்தில் மண்டி கிடக்கும் விவேகமின்மையை பாருங்கள். என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடப்படும், ஆனால் உண்மையில் நாய் நரிகளுக்கே சொந்தமான இந்த உடலை காக்க வேண்டி அநேக அக்ஷயினி சேனைகள் கொல்லப்பட்டனவே. ஐயோ பரிதாபம்! அபிமன்யு முதலிய குழந்தைகள், துரோணர் முதலிய அந்தணர்கள், சல்யன் முதலிய சுற்றத்தார், கர்ணன் முதலிய நண்பர்கள், பீஷ்மர் முதலிய தந்தைக்கு சமமானவர்கள், துரியோதனன் முதலிய சகோதரர்கள், ஆசிரியர்கள் முதலியோர்களுக்கு துரோகம் செய்த எனக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நரகத்தில் இருப்பினும் அதிலிருந்து விடுதலை உண்டாகாதே. குடிமக்களை காப்பதற்காக தர்மமாக போர் புரிந்து அதில் எதிரிகளை வதைப்பதால் அரசனுக்கு பாவமில்லை என்கிற அறநூல் கூற்றுகளும் எனது கலக்கத்தை நீக்கி அறிவை புகட்ட போதுமானதாக இல்லையே. சுற்றமெழுந்து நிற்கும் பெண்களுக்கு யான் இழைத்த துரோகத்தை இல்வாழ்வானுக்கு என்று விதிக்கப்பட்ட வேள்வி முதலிய சடங்குகளால் போக்கிக் கொள்ளவும் நான் திறனற்றவன் அன்றோ. இல்வாழ்வானுக்கு என்று விதிக்கப்பட்ட வேள்வி முதலிய சடங்குகளால் போக்கிக் கொள்ளவும் அந்த பாவத்தை சுற்றமெழுந்து நிற்கும் கணவனை இழந்து நிற்கும் பெண்களுக்கு யான் இழைத்த துரோகத்தை இல்வாழ்வனுக்கு என்று விதிக்கப்பட்ட வேள்வி முதலிய சடங்குகளால் போக்கிக் கொள்ளவும் நான் திறனற்றவன் அன்றோ. சேறு கொண்டு சேற்றை கழுவி சுத்தம் செய்ய முடியாது. கல்லின் சேர்க்கையால் அசுத்தமடைந்த பொருளை அந்த கல்லினாலேயே சுத்தமாக்க முடியாது. ஒரு உயிரை கொன்றால் ஏற்படும் பாவத்தை வேள்விகளால் போக்கிக் கொள்ள முடியாது என்னும்போது யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று நான் அடைந்துள்ள பாவத்தை எவ்வாறு போக்கிக் கொள்வது? ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் முற்றிற்று. 9வது அத்தியாயம். பீஷ்ம தர்மனுக்கு அறநெறி பற்றி கூறுதல். பீஷ்ம ஸ்துதி. சூதர் கூறுகிறார், இவ்வாறு மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டோமே என்று பயந்த தர்மபுத்திரர்
தர்மங்கள் அனைத்தையும் அறிய விரும்பி அஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டு பீஷ்மர் அம்பு படுக்கையில் கிடக்கும் குருஷேத்திரம் சென்றார். அந்தனர்களே, சௌனகர் முதலியவர்களே, அப்போது அவரது தம்பிகள் அனைவரும் மற்றும் வியாசர், தௌமியர் முதலியவர்களும் தங்கமயமான ரதங்களில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ரதத்தில் பின்தொடர்ந்தார். இவ்வாறே அவர்கள் சூழ இருந்த தர்மர் யக்ஷர்கள் சூழ விளங்கும் குபேரன் போல காட்சியளித்தார். தர்மபுத்திரர் சொர்க்கத்திலிருந்து புண்ணியம் தீர்ந்து பூமியில் விழும் தேவனைப் போல பூமியில் விழுந்து கிடக்கும் பீஷ்மரை கண்ட பாண்டவர்கள் உடன் வந்தவர்களோடும் ஸ்ரீ கிருஷ்ணனுடனும் அவரை வணங்கினார்கள். மகரிஷியே, அப்பொழுது அங்கு பரத வம்ச சிரேஷ்டரான பீஷ்மரை காண பிரம்ம ரிஷிகள், தேவரிஷிகள், ராஜரிஷிகள் எல்லோரும் வந்தனர். அந்தனோத்தமரே, பர்வதர், நாரதர், தௌமியர், பகவான் வியாசர், பிரகதஸ்வர், பரத்வாஜர், பரசுராமரும் அவரது சீடர்களும், வசிஷ்டர், இந்திரபிரமதர், திருதர், கிருத்சமதர், அசிதர், அக்ஷிவான், கௌதமர், அத்ரி, விஸ்வாமித்திரர், சுதர்சனர், பரமபாவனரான ஸ்ரீ சுகர், கஷ்யபர் மற்றும் அங்கிரசர் குலத்தில் தோன்றிய பிரகஸ்பதி மேலும் பல பல மகாமுனிவர்களும் தங்கள் சீடருடன் அங்கு வந்து சேர்ந்தனர். வசுக்களில் சிறந்தவரான பீஷ்மர் மகான்களான அந்த ரிஷிகள் வந்ததைக் கண்டு தர்மம் அறிந்தவர் ஆதலால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மானசீகமாக பார்வையினாலேயே வரவேற்று உபச்சாரங்களை செய்தார். மாயையால் மானிட உருவம் தாங்கி அவதாரம் செய்துள்ள ஜெகன் நாயகரான ஸ்ரீகிருஷ்ணன் தன் இதயத்திலே நித்தியவாசம் செய்பவர் ஆனாலும் எதிரிலே வந்து அமர்ந்துள்ளதால் அவரது பெருமைகளை நன்குணர்ந்த பீஷ்மர் அவரையும் பூஜித்தார். அன்போடு வணக்கமாக அருகில் வந்து உட்கார்ந்துள்ள பாண்டவர்களை அன்பு காதலால் பெருகிய கண்ணீர் மறைக்க மங்கிய கண்களால் பீஷ்மர் நோக்கினார். அறநெறியாளர்களே, நீங்கள் தர்மத்தையும் அந்தணர்களையும் ஸ்ரீ கிருஷ்ணனையுமே நம்பியிருப்பவர்கள். உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் மிகவும் துக்கமானது, தர்மத்திற்கு புறம்பானது. அந்தோ பரிதாபம். பேராற்றல் கொண்ட பாண்டு இறந்தபோது நீங்கள் சிறுவர்கள். என் மருமகளான குந்தி, குழந்தைகளான உங்களுக்கு பட்ட துன்பங்கள் ஆகா. என் மருமகளான குந்தி, குழந்தைகளான உங்களுக்காக பட்ட துன்பங்கள் அப்பப்பா அளவில்லாதது. உங்களுக்கு உண்டான துன்பங்கள் அனைத்தும் காலத்தின் கோலமே என எண்ணுகிறேன். காற்றில் தள்ளுண்டு புரண்டு செல்லும் மேகக்கூட்டங்கள் போல இந்திரன் முதலிய லோகபாலர்கள் அனைவரும் மற்றும் இவ்வுலகமும் காலதேவதையின் வசத்திலேதானே உள்ளன. உங்களுக்கு தர்மம் குறைவா, பலம் குறைவா, வீரம்தான் குறைவா, அல்லது பகவத் அனுக்கிரகம்தான் இல்லையா? தர்மதேவதையின் புதல்வன் யுதிஷ்டனோ அரசன், கதாதரி பீமன், அஸ்திர வித்தையில் எல்லை கண்ட காண்டிபதாரி அர்ஜுனன், தோழனோ பகவான் வாசுதேவன். அப்படியுமா உங்களுக்கு துன்பங்கள்? அரசே, பிரம்மா, சிவன் முதலியவர்கள் கூட ஸ்ரீ கிருஷ்ணனது உள்மனத்தை அறிய ஆசைப்பட்டு அது கைகூடாமல் மயங்குகிறார்கள். அவ்வாறு இருக்க ஒரு மனிதன் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? ஆகையால் பரத குல திலகமே, நடப்பனவெல்லாம் நாராயணன் சங்கல்பம் என்று உறுதியுடன் தலைமையற்ற அரசனற்ற இந்த மக்களை காத்து வா. நீ அரசன், அது உனது கடமை. ஸ்ரீகிருஷ்ணன், அதனால் நாதனற்ற இந்த உலகத்தை நீ நாதனாக இருந்து ரட்சிக்க வேண்டும் மக்களை. ஸ்ரீகிருஷ்ணன் ஆதிபுருஷரான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே. ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் தர்மபுத்திரர். என்னால் இவ்வளோ பேர் உயிர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதான் பீஷ்மர் சொல்கிறார், இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ தான் ராஜாவாக இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஸ்ரீகிருஷ்ணன் யார் தெரியுமா? உன் மாமா புள்ளை நினைக்காத, அப்படி கிடையாது. ஆதிபுருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே இவ்வுலகை தனது மாயையால் மயக்கி தானும் மறைந்து நின்று ஒரு சாதாரண யாதவனாக நடிக்கிறார். அரசனே, நீ ஸ்ரீகிருஷ்ணன் என் மாமன் மகன்தானே, என் அன்பு தோழர் அல்லவா, எனக்கு கைமாறு கருதாது உதவி செய்தவர் அல்லவா என்று நினைத்து அவரை தோழமையால் மந்திரியாகவும் தூதராகவும் ஏன் தேரோட்டியாகவும் கூட செய்து கொண்டாய் இல்லையா? அந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் ஸ்ரீமன் நாராயணனே என்கிற ரகசியமான மகத்துவத்தை பகவான் பரமசிவன், தேவரிஷியான நாரதர், பகவான் கபில வாசுதேவர் ஆகியவர்கள் தான் உள்ளபடி அறிவார்கள். எல்லா ஜீவன்களின் அந்தராத்மாவாகவும் எங்கும் எதிலும் சமநோக்குடையவரும் இரண்டற்றவரும் நான் எனது என்ற அகங்காரமற்றவரும் நிர்மலமான சரித்திரம் உடையவருமான
ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வாறெல்லாம் உயர்ந்த தாழ்ந்த காரியங்களை செய்தார் என்பதற்காக அவருக்கு ஏற்றமோ தாழ்வோ ஒன்றுமே இல்லை. இருப்பினும் அரசே, அவரையே பற்றி நிற்கும் பக்தரிடம் அவருக்குள்ள கருணையை பார். இறக்கப் போகும் எனக்கு காட்சி தர நேரிலேயே வந்து தோன்றிவிட்டாரே. பக்தியோடு மனதை அவரிடம் செலுத்தி வாக்கினால் அவரது திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இவ்வுடலை விடும் யோகி ஆசைகள் அனைத்தினின்றும் கர்மத்தலைகள் அனைத்தினின்றும் விடுபடுகிறான். தேவதேவனே ஸ்ரீகிருஷ்ணா, என் தியானத்திற்கேற்ப சதேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹினம் யசம் பிரசன்ன ஹாசா அருணலோச்சனோல்லசன் முகாம்புஜ தியான பதச்சதுர்புஜா. தேவதேவரே ஸ்ரீகிருஷ்ணா, என் தியானத்திற்கேற்ப மந்தஹாசம், தாமரை கண்கள், மங்கள கடாட்சம், தாமரை தடகம் போன்ற திருமுக மண்டலம் மற்றும் 4 திருக்கரங்கள் கொண்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணனாகிய தாங்கள் நான் இந்த உடலை விடுகிற வரையில் எனக்கு முன் காட்சி தர வேண்டும். சூதர் கூறுகிறார். இதை கேட்டு தர்மபுத்திரர் அம்பு படுக்கையில் கிடக்கும் பீஷ்மரிடம் மகரிஷிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க பற்பல அறநெறிகளை கேட்டார். ஹே சௌனக மகரிஷியே, அறநெறிகளை முற்றிலுமாக அறிந்த பீஷ்மர் மானிட பிறவி பெற்ற ஒவ்வொருவரும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய அறநெறிகள், 4 வருணத்தவரும் கை கொள்ள வேண்டிய குல தர்மங்கள், பிரம்மச்சாரி போன்ற ஆசிரமவாசிகள் செய்ய வேண்டிய தர்மங்கள், வைராக்கியத்துடன் உள்ளவர்களின் நிவிருத்தி நெறி, உலகில் உழைப்பவர்கள் கை கொள்ள வேண்டிய அறநெறி, தான தர்மங்கள், ராஜ தர்மங்கள், சமதமாதி ரூபமான மோட்ச நெறி, கற்பு நெறி போன்ற ஸ்திரீ தர்மங்கள், ஏகாதசி விரதம் போன்ற பகவத் தர்மங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற 4 வகை புருஷார்த்தங்களையும் பெரும் முறை, இவைகளை அனுஷ்டிக்கும் சாதனங்கள் முதலிய அறநெறிகளை இதிகாச புராணங்களில் கூறியபடி பிரித்தும் விரித்தும் சுருக்கியும் நன்கு விளக்கி கூறினார். தந்தையின் வரத்தால் தன் இச்சைப்படி உடலை நீக்கிக் கொள்ள திறம் பெற்ற யோகியான பீஷ்மர் இவ்வாறு தர்மங்களை சொல்லி வரும்பொழுது அவர் விரும்பிய உத்தராயண புண்ணிய காலம் வந்தது. அப்போது ஆயிரக்கணக்கான மகாரதர்களை காப்பாற்றும் திறம் படைத்த பீஷ்மர் உலகிலிருந்து மௌனம் மேற்கொண்டு தன் கண்களை அகல விரித்து அறையில் பீதாம்பரத்துடன் 4 திருக்கரங்களுடனும் தன் எதிரே நிற்கும் ஆதி புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் பற்று நீங்கிய தன் மனத்தை செலுத்தினார். பரிசுத்தமான தியானத்தால் பீஷ்மரது பாவங்கள் அனைத்தும் தொலைந்தன. பகவானது மங்கள கடாட்சத்தால் உடலின் பானங்களால் ஏற்பட்ட வலி முதலிய துன்பங்கள் ஒழிந்தன. இங்குமங்கும் அலைந்து நிற்கும் புலன்களை கட்டுக்குள் நிறுத்தினார். உடலை துறக்க மனம் கொண்ட பீஷ்மர் பகவானை துதிக்கலானார். பீஷ்மர் துதிக்கிறார். இதி மதிருப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்பத பொங்கவே விபுமுனி ஸ்வசுகமுபகதே क्वचित् விஹர்த்தம் பிரகதிம் உபேயுஷி யத்பவ பிரவாக. பீஷ்மர் துதிக்கிறார். எந்த விருப்பமும் இல்லாத என்னுடைய மனத்தை உயிரை துறக்கும் இத்தருணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அவர் திருவடிகளில் அர்ப்பணிக்கிறேன். அவர் எதுகுல தீபம், எல்லா விபூதிகளையும் உடையவர், எல்லா மகிமைகளையும் உடையவர். ஆத்மா ராமன் இருந்தும் சில சமயம் திருவிளையாடல்கள் புரிய எண்ணி தன் சக்தியான பிரகிருதியை ஏற்று உலகத்தை படைக்கிறார். அவரிடம் என் மனத்தை செலுத்திவிட்டேன். அவருடைய திருமேனி அழகு மூவுலகையும் தன்னிடம் ஈர்ப்பது. நீலமேக சியாமலன், கோமலன், சூரிய ஒளி போல் மின்னும் பீதாம்பரம் தரித்தவர், சுருண்ட முன்னேற்றி கேசம் தொங்க விளங்கும் தாமரையொத்த முகத்தர். அவர் அர்ஜுனன் தோழரான பார்த்தசாரதி. அந்த ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பயன் கருதா அன்பு எனக்கு உண்டாகட்டும். பாரத போரில் குதிரைகளின் குழம்புகளினால் வெளிப்படும் தூசுகளால் ஸ்ரீ கிருஷ்ணனது முகத்தில் உள்ள முன்னேற்றி கேசங்கள் அழுக்கடைந்து இங்குமங்கும் அசைந்தாடும். போரின் களைப்பால் முகத்தில் வியர்வை துளிகள் சிதறி மிளிரும். அப்பொழுது அவர் திருமுகம் மிக அழகாக இருக்கும். எனது கூர்மையான பானங்கள் பட்டு அவரது உடலின் கவசங்கள் பிளந்து காயங்கள் உண்டாயின. அப்பொழுதும் அவர் அழகனே. அவ்வாறு விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் என் பக்தி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். தோழனான அர்ஜுனனது சொல் கேட்டு பாண்டவர், கௌரவர் ஆகிய இருவரது சேனைகளின் நடுவில் தன் தேரை நிறுத்தி தன் பார்வையாலேயே சத்ரு சேனையின் ஆயுளை அபகரித்த ஸ்ரீ கிருஷ்ணனிடம் என்னுடைய மனப்பற்று நிலைத்திருக்க வேண்டும். எதிர் தரப்பு சேனையில் உள்ள நான் துரோணர் முதலிய பெரியோர்களை கண்டு
அவர்களை கொல்ல வேண்டுமே என்கிற குற்ற உணர்ச்சியால் போரை கைவிட எண்ணிய அர்ஜுனனுக்கு நான் கொல்கிறேன் என்கின்ற தவறான எண்ணத்தை ஸ்ரீமத் பகவத்கீதை என்கிற ஆத்ம வித்யா உபதேசத்தால் போக்கி அவனை போரில் ஊக்குவித்த பரமனான ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடிகளில் எனக்கு எப்பொழுதும் பற்று என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். எனக்கு பற்று என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்த ஸ்ரீ கிருஷ்ணனை தன் சபதத்தை கைவிட்டு ஆயுதம் எடுக்க செய்கிறேன் என்று நான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ரதத்திலிருந்து கீழே குதித்து சக்கரப்படையை கையில் ஏந்தி பூமி நடுங்க தனது உத்தரையும் நழுவி விடுவதையும் பொருட்படுத்தாது யானையை கொல்ல வரும் சிங்கம் போல பாய்ந்து வந்தாரே. பாரத போரில் 7வது நாள் நடந்த நிகழ்ச்சி இது. பகவானுக்கு தன் சபதத்தை காட்டிலும் பக்தனது சபதமே நிறைவேற்றத்தக்கது என்பது எண்ணம். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். அப்பொழுது கொலை பாதகனான என்னுடைய பானங்கள் பட்டு கவசம் சிதறி ரத்தம் பீரிட்டடிக்க அர்ஜுனன் தடுத்தும் நில்லாது பெரும் பரபரப்போடு என்னை கொல்ல என் எதிரே. அப்பொழுது கொலை பாதகனான என்னுடைய பானங்கள் பட்டு கிருஷ்ணருடைய கவசம் சிதறி அவர் மார்பில் ரத்தம் பீரிட்டடிக்க அர்ஜுனன் தடுத்தும் நில்லாது பெரும் பரபரப்போடு என்னை கொல்ல எதிரே ஓடி வந்தாரே. அந்த பகவானுடைய முகுந்தனே எனக்கு சரணம். அர்ஜுனனுடைய ரதத்தையே தனது குடும்பமாக நினைத்து அவனை காப்பதற்காக கையில் சாட்டையையும் கடிவாளத்தையும் ஏந்தி தேரொட்டியாக அமர்ந்திருந்தாரே, அந்த அழகே அழகு. அதை காண்பது தானே பெரும் பேறு. இப்போரில் இறந்த அனைவரும் அவரை தரிசித்து அவரது திருவுருவை ஒத்த திருமேனி பெற்று சாருப்பிய பதவி அடைந்தனரே. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இறக்கும் தருவாயில் இருக்கும் எனக்கு பற்று உண்டாகட்டும். அழகிய நடை, திருவிளையாடல், புன்சிரிப்பு, அன்பு கனிந்த பார்வை ஆகியவர்களால் கவர்ந்தெழுக்கப்பட்ட கோபியர்கள் ராசநிலையில் அவர் மறைந்தபோது மதிமயங்கி அவரது திருவிளையாடல்களை அனுகரணம் செய்து அவராகவே கிருஷ்ணராகவே ஆனார்களே. அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனிடம் என் மனம் லயிக்கட்டும். தர்மநந்தனது ராஜசூய வேள்வியில் முனிவர்களும் அரசர்களும் நிறைந்த அந்த சபையில் எல்லோரும் கண்டு களிக்கும் வண்ணம் முதல் மரியாதையை பெற்ற ஒளிமிக்க அந்த பரமனல்லவோ என் கண்ணெதிரிலே தோன்றியிருக்கிறார். காற்று மூங்கில்களை ஒன்று கொண்டு உராயும்படி செய்து தீயை உண்டாக்கி அந்த மூங்கில் காட்டையே அழியச் செய்கிறதோ, அதேபோல் ஸ்ரீ கிருஷ்ணன் பூமிக்கு பாரமாக இருந்த அசுர பூண்டுகளை அழிப்பதற்காக சூதாட்டம் என்னும் தீயை உண்டு பண்ணி கௌரவ அரக்கர்களை அழித்தார். தன்னை அண்டிய பக்தர்களை காத்தலே தன் கடமையாக கொண்ட அந்த ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடி தாமரைகளை மனத்தில் இருத்தி இந்த மானிட உடலை விட்டொழிக்கிறேன். ஒரே சூரியன் பல பாண்டங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலித்து அநேக சூரியன்களாக காட்சி தருவது போல பெறப்பட்டவரான ஸ்ரீ கிருஷ்ணனும் தான் படைத்த ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் தனித்தனியே தோன்றுகிறார். அவ்வாறான ஸ்ரீ கிருஷ்ணன் இருமையையும் மயக்கத்தையும் ஒழித்த நான் பெற்றது என் பாக்கியம் அல்லவா? இந்த பீஷ்ம ஸ்துதியில் மற்ற ஸ்துதிகளில் இல்லாத பெரும் பொருள்கள் நிறைந்துள்ளன. இங்கு பீஷ்மர் மற்ற புராண இதிகாசங்களில் கூறியுள்ள பகவானது பெருமைகளை கூறி துதிக்கவில்லை. தனக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட நேரடியான அனுபவங்களை மட்டும் கூறி புகழ்கிறார். நூல் அறிவை விட அனுபூதியில் கிடைத்த ஸ்வானுபவம் அல்லவா சிறந்தது. சரி, அப்படி ஸ்தோத்திரம் பண்ணார் பீஷ்மர். சூதர் கூறுகிறார், இவ்வாறு பீஷ்மர் தன் மனம், வாக்கு, பார்வை இவைகளின் செயல்களை ஆன்மாவில் சேர்த்து அந்த ஆத்மாவை பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனிடம் லயிக்கச் செய்து மூச்சை அடக்கி ஓய்வடைந்தார். பீஷ்மர் நிஷ்கலமான பரபிரம்மஸ்வரூபத்தில் லயித்ததை அறிந்து அங்குள்ள அனைவரும் மாலை வேளையில் பறவைகள் சத்தமின்றி இருப்பது போல மௌனமாய் இருந்தார்கள். எல்லோரும் மௌனஞ்சலி செலுத்தினார்கள். பீஷ்மர் முக்தி அடைஞ்ச பிறகு அப்பொழுது தேவர்களும் மனிதர்களும் துந்துபிகளை முழக்கினார்கள். சிறிது நேரம் கழித்து சான்றோர்களான மன்னர்கள் புகழ்ந்து பேசினார்கள். ஆகாசத்திலே மலர் மாறி பொழிந்தார்கள். சோனுகரே, ஆகாசத்தில் மலர் மாறி பொழிந்தது. சோனுகரே, உயிரை துறந்த பீஷ்மருக்கு தருமபுத்திரர் ஈம சடங்குகளை செய்து சிறிது நேரம் சோகத்தில் மூழ்கினார். அங்கு வந்திருந்த முனிவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை அவரது உண்மையை சித்தரிக்கும்
திருநாமங்களால் புகழ்ந்து துதித்து மகிழ்ந்தனர். ஏன்னா அந்த கட்சி காலத்தில் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்ட ரிஷிகள்லாம் இருதயம் முழுது கிருஷ்ணமயமாக்கி கொண்டு ஆசிரமத்துக்கு போனாங்களாம். அந்த திருநாமங்களால் புகழ்ந்து துதித்து மகிழ்ந்தனர். பின் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனையே நினைத்த வண்ணம் தங்கள் ஆசிரமங்களை அடைந்தார்கள். பின்பு யுதிஷ்டர் ஸ்ரீ கிருஷ்ணனோடு அஸ்தனாபுரம் சென்று தந்தையான திருதராஷ்டிரரையும் மகா தபஸ்வினியான காந்தாரியையும் சமாதானப்படுத்தினார். பிரபுவான தர்மநந்தனர் தந்தையின் அனுமதி பெற்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சம்மதம் சொல்ல தனது முன்னோர்களது அரசை அறநெறிக்கு ஏற்ப பரிபாலனம் செய்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் முற்றிற்று. 10வது அத்தியாயம் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகை அடைதல். சௌனகர் கேட்கிறார், அறநெறிகளின் வழி நிற்கும் தர்மபுத்திரர் தமக்கு சேர வேண்டிய அரசை கைப்பற்ற எண்ணிய ஆததாயிகளான துரியோதனார்களை கொண்டதால் மனம் வருந்தினர். அதனால் அரசபோகங்களில் சிறிதளவும் பற்றில்லாமல் வைராக்கியத்துடன் இருந்த அவர் தன் தம்பிகளுடன் அரசாட்சி என்னும் மாபெரும் செயலை எவ்வாறு நடத்தினார்? சூதர் பதிலளிக்கிறார், 2 மூங்கில்கள் உராய்வதால் உண்டாகும் நெருப்பு மூங்கில் காட்டையே அழித்து விடுவது போல குருவம்சத்தவர்களான பாண்டவர் கௌரவர்களின் உட்பூசலால் அந்த குலமே அழிந்தது. ஆனால் உலகை காக்க பிறந்த ஸ்ரீகிருஷ்ணன் பரிசுத்து என்ற குழந்தையான குருவம்ச வேரை காத்து மறுபடியும் அந்த குலத்தை தழைக்க செய்தார். தர்மபுத்திரரையும் அரசுபிடத்தில் அமர்த்தினார். இவ்விரு செயல்களாலேயே ஸ்ரீகிருஷ்ணனது மனம் நிறைவு பெற்றது. தர்மபுத்திரர் பீஷ்மரும் ஸ்ரீகிருஷ்ணனும் கூறிய அறிவுரைகளை கேட்டு நான் கர்த்தா என்கிற மயக்கம் நீங்கி உண்மை ஞானம் பெற்று தெளிந்து தன் சொல் மீறாத தம்பிகளுடன் ஸ்ரீகிருஷ்ணனையே நம்பி கடல் சூழ்ந்த இந்த வையகத்தை தேவர்கள் போல பரிபாலித்தார். மேகம் மும்மாறி பொழிந்தது. பூமி விரும்பிய செல்வங்களை எல்லாம் கொடுத்தது. பால் சுரக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பாலை பெருக்கி கொட்டில்களை எல்லாம் சேராக்கின. தர்மருடைய ஆட்சியில் நதிகள், கடல்கள், மலைகள், மரம், செடி கொடிகள் மற்றும் மூலிகை செடிகள் அனைத்தும் பருவத்திற்கேற்றவாறு நன்கு பலன்களை அளித்தன. தர்மர் அரசனாக இருக்கையில் மக்கள் அனைவரும் மிக்க நலத்துடன் வாழ்ந்தார்கள். மனத்தில் துக்கமில்லை. சீதோஷ்ணங்களால் உண்டாகும் நோய் நொடி இல்லை. ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிபௌதிகமான துன்பங்கள் ஒருபொழுதும் உண்டாகவில்லை. மக்களுக்கு தன் நண்பர்களான பாண்டவர்களின் மன வருத்தத்தை நீக்கவும் தன் தங்கை சுபத்திரையின் மன மகிழ்ச்சிக்காகவும் அஸ்தனாபுரியில் ஸ்ரீகிருஷ்ணன் சில மாதங்கள் தங்கினார். பின்னர் தர்மரை வணங்கி ஆசி பெற்று பீமன், அர்ஜுனன் இருவரையும் நெஞ்சார தழுவிக்கொண்டு நகுல சகாதேவர்கள் வணங்க அனைவரிடமும் விடைபெற்று தன் தேரில் கிளம்பினார். சுபத்திரை, திரௌபதி, குந்தி, விராடன் மகள் உத்தரை, அபிமன்யுடைய மனைவி உத்தரை, அவள் காந்தாரி, திருதராஷ்டர், அவர் மைந்தனான யூத்சு, கௌதம குலத்தவரான கிருபாச்சாரியார், நகுலன், சகாதேவன், பீமன், பாண்டவர்களின் ஆச்சாரியர் தௌமியர் முதலியோரும் சத்தியவதி முதலிய பெண்களும் சாரங்கபாணியான ஸ்ரீ கிருஷ்ணனது பிரிவை தாழாமல் மூர்ச்சையுற்று தவித்தனர். சாதுக்களின் சேர்க்கையால் உலகில் பந்தங்களை தகர்த்தெறிந்த அறிவாளி ஒருவன். மனத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் பகவானது புகழை மகான்கள் கீர்த்தனம் செய்வதை ஒரு முறை கேட்கினும் பகவானை விட்டு அகலாத மனம் அவரை பகவானை விட்டு அகல மனம் விரும்ப மாட்டான். அங்கனம் இருக்க அந்த கிருஷ்ணனுடையே இருந்து பார்த்து ஆலிங்கனம் செய்து பேசி ஒன்றாகவே சாப்பிட்டு ஒன்றாகவே படுத்துறங்கிய பாண்டவர்கள் அவரது பிரிவை எவ்வாறு பொறுத்து கொள்வார்கள்? அவரிடமே மனத்தை பறிகொடுத்தவர்கள் அல்லவா பாண்டவர்கள். அவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் வைத்த அன்பினால் கட்டுண்டு மனம் அவர் பின் செல்ல கண் இமையாது அவரையே பார்த்தவாறே அவரை சுற்றி சுற்றி வந்தார்கள் பாண்டவர்கள். ஐம்புலன்களும் ஸ்ரீ கிருஷ்ணனையே சார்ந்து நின்றன என்பது கருத்து. உறவினர்களை பிரியும் போது அன்பின் மிகுதியால் கண்களில் நீர் பெருகும். ஆனால் ஒருவன் புறப்படும் போது அவ்வாறு கண்ணீர் பெருகுவது நல்லதல்ல, நல்ல சகுனமில்லை என்பதால்
பகவான் தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது அபசகுணம் கூடாதென்று பொங்கி வரும் கண்ணீரை பெண்கள் அடக்கி கொண்டனர். பகவான் புறப்படும் போது மிருதங்கம், சங்கு, பேரி, வீணை, பணவம், கோமுகம், துந்துரி, ஆணகம், மணி துந்துபி முதலிய மங்கள வாத்தியங்கள் முழங்கின. துந்துரி, ஆணகம், மணி துந்துபி முதலிய மங்கள வாத்தியங்கள் முழங்கின. குருவம்சத்து பெண்மணிகள் ஸ்ரீ கிருஷ்ணனை காண விரும்பி உப்பரிகளின் மேலிருந்து அன்பும் வெட்கமும் கலந்த பார்வையோடு புன்னகைத்து கிருஷ்ணன் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். அன்பான அர்ஜுனன் தன் நெருங்கிய அன்பனான கர்ணனுக்கு முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட இரத்தனமயமான தன்னுடைய வெண்கொற்ற கொடையை பிடித்தான். அர்ஜுனன் பிரியன் அன்பன், ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் பிரியதமன், மிக மிக அன்பன். ஏனெனில் அவரன்றோ எல்லாருக்கும் ஆத்மா. செல்வத்தை விட, மகன், மனைவி முதலியவர்களை விட, ஏன் அனைத்தையும் விட அதுதானே பிரியமானது என்கிறது உபனிஷதம். பகவான் உத்தவரும் சாத்தியும் அழகான சாமரங்களை வீசினார்கள். வழிநடுக புஷ்பமாரி பொழிய ஸ்ரீகிருஷ்ணன் பொலிவுடன் விளங்கினார். வேதமோதி அந்தணர்கள் மொழிந்த வீண் போகாத சத்தியமான ஆசிமொழிகள் எங்கிலும் கேட்கப்பட்டன. அவை சகுணஸ்வரூபியான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஏற்றதாக அமைந்தன. ஆனால் நிர்குண ரூபரான அவருக்கு ஒத்ததாக இல்லை. ஸ்ரீகிருஷ்ணனிடமே மனத்தை பறிகொடுத்த அஸ்தனாபுரத்து பெண்கள் ஒருவருக்கொருவர் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி பேசிக்கொண்டது எல்லாருடைய மனத்தையும் செவியையும் கவரக்கூடியவையாக இருந்தது. செவிக்கும் மனத்திற்கும் விருந்தாக இருந்தது. பெண்கள் கூற்று. தோழிகளே, பிரளய காலத்தில் உலகின் படைப்பிற்கு மூல காரணமான முக்குணங்கள் பகவானிடம் அடங்கியிருந்தன. ஜீவர்கள் அனைத்தும் பகவானிடமே லயமடைந்திருந்தன. மகத் முதலிய சக்திகளெல்லாம் தங்களுக்கு காரணமான பெண்கள் கூற்று. தோழிகளே, பிரளய காலத்தில் உலகின் படைப்பிற்கு மூல காரணமான முக்குணங்கள் பகவானிடம் அடங்கியிருந்தன. ஜீவர்கள் அனைத்தும் பகவானிடமே லயமடைந்திருந்தன. மகத் முதலிய சக்திகளெல்லாம் தங்களுக்கு காரணமான அவ்வியக்தத்தில் மூல பிரகிருதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிரளய காலத்தில் கூட நிகரெடுத்து தனது ஆத்மஸ்வரூபத்தில் இருந்த புராண புருஷன் நம் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். இந்த ரோட்டோரம் போகாமல் இந்த கிருஷ்ணன் தான். அவன் தான் கால் கட்டவரில் சப்பிந்து ஆளிலில் பள்ளி கொண்டிருந்தான் பிரளய காலத்தில். பரமபுருஷான ஸ்ரீ கிருஷ்ணனே உருவம் மற்றும் பெயர் இல்லாத ஜீவாத்மாக்களுக்கும் பொருள்களுக்கும் உருவம் மற்றும் பெயர்களை தர எண்ணினார். ஜீவாத்மா பரமனின் அம்சம்தானே. பகவானது சக்தி தத்துவமே பிரகிருதி என்பது, அதைத்தான் மாயை என்கிறோம். அந்த மாயையே ஜீவாத்மாக்களை மயங்கச் செய்வது. உலக தோற்றத்தை செய்ய பகவானை ஊக்குவிப்பதும் ஆகும். அந்த ஜீவாத்மாக்களை நெறிப்படுத்தவே வேத சாஸ்திரங்களையும் தோற்றுவித்தார். புலன்களையும் பிராமண மூச்சுக்காற்றையும் வெற்றி கொண்ட பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களையே பக்தி மலட்ட நிர்மலமான மனத்தால் தியானிக்கிறார்கள். தோழியே, இந்த பகவான் தான் மன அழுக்கை நீக்குபவர். இவரிடம் செலுத்தும் பக்தி ஒன்றுதான் மன அழுக்கை போக்கும் சிறந்த வழி. புலன்களையும் பிராணனான மூச்சுக்காற்றையும் வெற்றி கொண்ட பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களையே பக்தி மேலிட்ட நிர்மலமான மனத்தால் தியானிக்கிறார்கள். தோழியே, இந்த பகவான் தான் மனத அழுக்கை நீக்குபவர். இவரிடம் செலுத்தும் பக்தி ஒன்றுதான் மன அழுக்கை போக்கும் சிறந்த வழி. தோழி, ஒரே இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணனின் பெரும் புகழை வேதங்களும் மறைபொருள் நிறைந்த உபனிஷதங்களும் மறைவான சொற்களால் மாமுனிவர்களும் போற்றியிருக்கிறார்கள். அவர் தன் விளையாட்டு போன்ற எளிய நிலையாக உலகத்தை படைக்கிறார், காப்பாற்றுகிறார், அழிக்கிறார். ஆனால் இவற்றுடன் ஒட்டி கொள்வதில்லை. ஒவ்வொரு யுகத்திலும் அரசர்கள் தமோகுணம் மேலிட
அறநெறி தவறி ஆட்சி புரிகிற போது ஸ்ரீகிருஷ்ணன் சத்துவகுணம் மேலிட்ட பல திரு அவதாரங்களை செய்து ஐஸ்வர்யம், சத்தியம், ஆசிரிய தர்மம், ருதம், தயை, கீர்த்தி ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறார். ஸ்ரீதர் பொருள் சத்தியம். சத்தியத்தை காத்தலே கடமை என்கிற தன்மை. ருதம்னா உள்ள உண்மையை உள்ளபடியே உபதேசித்தல். தயை அப்படின்னா பக்தரிடம் கருணை. கீர்த்தி அற்புதமான திருவிளையாடல்களை செய்து அதனால் புகழ். ஆகா, எது வம்சம் புகழப்பட வேண்டியது. ஏனெனில் திருமகள் கேள்வனான ஸ்ரீகிருஷ்ணன் அந்த வம்சத்தில் தானே பிறந்தார். அதேபோல் மதுவனம், பிருந்தாவனம் மிகவும் புண்ணியகரமானது. ஏனெனில் புருஷோத்தமரான எது வம்சம் புகழப்பட வேண்டியது. ஏனெனில் திருமகள் கேள்வனான ஸ்ரீகிருஷ்ணன் அந்த வம்சத்தில் தானே பிறந்தார். அதேபோல் மதுவனம், அது பிருந்தாவனம் மிகவும் புண்ணியகரமானது. ஏனெனில் புருஷோத்தமரான இவர் அங்குதானே ஆடிப்பாடி மகிழ்ந்தார். என்னே அது செய்த பாக்கியம். ஆகா, என்ன பெரும் பேறு. துவாரகை தேவவுலகமே சிறந்தது என்கிற பெருமையை சிறுமையாக்கி இந்த நில உலகிற்கு புண்ணியத்தையும் புகழையும் பெற்று தந்தது. ஏனெனில் துவாரகை மக்கள் தங்கள் நாயகரான ஸ்ரீகிருஷ்ணனது கருணை நிறைந்த அருட்பார்வையையும் புன்னகையையும் பார்த்து கொண்டே கருணை நிறைந்த அருட்பார்வையும் புன்னகையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. தேவர் உலகத்தவர்க்கு இது கிட்டவில்லையே. இதுவல்லவா பெரும் ஆச்சரியம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆதராமிர்தத்தை பானம் செய்ய மிகவும் விரும்பி ஏங்கி நின்றவர்கள் கோபியர்கள். ஆனால் அதை அடிக்கடி பானம் செய்பவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் கரம் பற்றிய அவரது மனைவிகள் 8 பேரே. தோழி இந்த பெரும் பேறு பெற அவர்கள் முற்பிறவில் பகவானை விரதங்கள், ஸ்நானம், ஜபஹோமங்கள் ஆகியவர்களால் நன்கு பூசனை புரிந்திருக்க வேண்டும் இல்லையா? ருக்மணி, ஜாம்பவதி, நாக்தஞ்சிதி முதலிய பெண்களை அவரவர்கள் சுயம்பரத்தின் போது மிக்க பலம் வாய்ந்த சிசுபாலன் முதலியவர்களை தன் பலத்தினால் தோற்கடித்து கொண்டு வந்தார். கண்ணன் மறுநாள் மற்றுமுள்ள பெண்கள் 16,000 நரகாசுரனை வதைத்த பின் அழைத்து வரப்பட்டவர்கள். பகவானோ பாரிஜாத மலர் கொண்டு வருவது போல செயல்களால் அவர்கள் மனத்திற்கு இதமளித்து தானும் அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கிறார். இது வெளிப்புறம். பொதுவாக பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, சுத்தமில்லை, ஆச்சாரமில்லை என்கிறார்களே. ஸ்ரீ கிருஷ்ண பத்னிகளால் பெண் குலமே மிக உயர்ந்தது என்றல்லவா பெருமை பெற்றது. பகவான் புறப்படும் போது மிருதங்கம், சங்கம், பேரி, வீணை, பணவம், கோமுகம், துந்துரி, சரி இதெல்லாம் படிச்சாச்சுல. அந்தனங்கள் மொழிந்த வீண்போக சத்தியமான ஆசை மொழிகள் எங்கும் கேட்கப்பட்டன. வேதமோதிய அந்தணர்கள் பொழிந்த வீண் போகாத சத்தியமான ஆசை மொழிகள் எங்கும் கேட்கப்பட்டன. அவை சகுண ஸ்வரூபியான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஏற்றதாக அமைந்தன. ஆனால் நிர்குண ரூபனான அவருக்கு ஒத்ததாக இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணனமே மனதில் பலி கொடுத்த அஸ்தனாபுரத்து பெண்கள் ஒருவருக்கொருவர் ஸ்ரீ கிருஷ்ணன் பற்றி பேசிக்கொண்டது எல்லோருடைய மனதையும் செவியையும் கவரக்கூடியவராக இருந்தது. செவிக்கும் மனதிற்கும் விருந்தாக இருந்தது. இதெல்லாம் படிச்சாச்சு இல்லை? சரி, ஓகே. ஒவ்வொரு யுகத்திலும் அரசர்கள் தமோ குணம் மேலிட அறநெறி தவறி ஆட்சி புரிகிற போது ஸ்ரீகிருஷ்ணன் சத்துவகுணம் மேலிட பல திரு அவதாரங்களை செய்து ஐஸ்வர்யம், சத்தியம், ஆசிரம தர்மம் ஆகிய ருதம், தயை, கீர்த்தி ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தை காத்தலே கடமை என்கிற தன்மை சத்திய பிரதிஜை. ருதம் என்று உள்ளது உண்மையை உள்ளதுபடியே உபதேசித்தல்.
உள்ள உண்மையை உள்ளபடி உபதேசித்தாள். தயை பக்தரிடம் கருணை. கீர்த்தின்றது அற்புதமான திருவிளையாடுகளை செய்து அதனால் புகழ் பெறுவது. ஆகா ஆகா எது வம்சம் புகழப்பட வேண்டியது. ஏனெனில் திருமகள் கேள்வனான ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த வம்சத்தில் தானே பிறந்தார். அதேபோல் மதுவனம் பிருந்தாவனம் மிகவும் புண்ணியமானது. ஏனெனில் புருஷோத்தமரான இவர் அங்குதானே ஆடிப்பாடி மகிழ்ந்தார். என்னே அது செய்த பாக்கியம். ஆஹா என்ன பெரும் பேர். துவாரகை தேவலோகமே சிறந்தது என்கிற பெருமையை சிறுமையாக்கி இந்த நில உலகிற்கு புண்ணியத்தையும் புகழையும் பெற்று தந்தது. ஏனெனில் துவாரகை மக்கள் தங்கள் நாயகரான ஸ்ரீ கிருஷ்ணனது கருணை நிறைந்த அருட்பார்வையையும் புன்னகையையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. தேவர் உலகத்தவர்க்கு இது கிட்டவில்லையே. அதனால் துவாரகாவாசிகளே பாக்கியசாலிகள். இது வல்லவ பெரும் ஆச்சரியம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆதராமிர்தத்தை பானம் செய்ய மிகவும் விரும்பி ஏங்கி நின்றவர்கள் கோபியர்கள். ஆனால் அதை அடிக்கடி பானம் செய்பவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் கரன் பற்றிய அவரது மனைவியர்கள் 8 பேரே. தோழி இந்த பெரும் பேறு பெற அவர்கள் முன்பிறவில் பகவானை விரதங்கள், ஸ்நானம், ஜபஹோமங்கள் முதலியவைகளால் நன்கு பூஜை புரிந்திருக்க வேண்டும் அல்லவா. இதெல்லாம் அந்த குருதஸ்த பெண்கள் சொல்கிறாங்க. மாடியில் இருந்து கொண்டு மேலே ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. குருதஸ்த பெண்கள் ருக்மிணி, ஜாம்பவதி, நாக்நஜிதி முதலிய பெண்களை அவரவர்கள் சுயம்பரத்தின் போது மிக்க பலம் வாய்ந்த சிசுபாலம் முதல்வர்களை தன் பலத்தினால் தோற்கடித்து கொண்டு வந்தார். ருக்மிணி, ஜாம்பவதி, நாக்நஜிதி முதலிய பெண்களை அவரவர்கள் சுயம்பரத்தின் போது மிக்க பலம் வாய்ந்த சிசுபாலம் முதல்வர்களை தன் பலத்தினால் தோற்கடித்து அந்த பெண்களை கொண்டு வந்தார். கண்ணன் ருக்மிணியெல்லாம் கவர்ந்து கொண்டு வந்தார். கண்ணன் மற்றுமுள்ள பெண்கள் 16,000 பேர் நரகாசுரனை வதைத்த பின் அழைத்து வரப்பட்டார்கள். பகவானோ பாரிஜாத மலர் கொண்டு வருவது போன்ற செயல்களால் அவர்கள் மனத்திற்கு இதமளித்து தானும் அவர்களை விட்டு பிரியாமல் இருக்கிறார். பொதுவாக பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, சுத்தமில்லை, ஆச்சாரம் இல்லை என்கிறார்களே. ஸ்ரீ கிருஷ்ண பத்னிகளால் பெண் குலமே மிக உயர்ந்தது என்றளவா பெருமை பெற்றது. அந்த நகரத்து பெண்டிர் இவ்வாறு புகழ்ந்து கூறும் சொற்களை கேட்டு கண்ணன் புன்முறுவலோடு கூடிய தனது கடாட்சத்தினால் அவர்களை சிறப்பித்து சென்றார். பகைவர்களால் கண்ணனுக்கு ஏதேனும் தீங்கு நேரிடுமோ என்று ஐயம் கொண்ட தர்மபுத்திரர் கண்ணனை காக்க தனது 4 வகை படைகளை அன்புடன் அனுப்பி வைத்தார். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் தன் பிரிவாற்றமையால் வருந்தி வெகு தூரம் தன்னை தொடர்ந்து வரும் அன்பர்களான பாண்டவர்களை திரும்ப போக சொல்லிவிட்டு உத்தவர் முதலிய தனது நண்பருடன் தன் நகரம் சென்றார். சௌனகரே, ஸ்ரீ கிருஷ்ணன் குரு, ஜாங்காலம், பாஞ்சாலம், யமுனை கரையிலுள்ள தேசங்கள், சூரசேனம், பிரம்மாவர்த்தம், குருஷேத்திரம், மத்ஸ்யம், சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள பட்டணங்கள், ஜலமில்லாத மறுதேசங்கள், சௌவீரம், ஆபிரம் முதலிய பல தேசங்களை கடந்து ஆனந்த நகரை அடைந்தார். அப்போது குதிரைகள் மிகவும் களைத்து சோர்ந்தன. வழிநடிகளும் உள்ள மக்கள் உபச்சாரங்கள் செய்து ஸ்ரீ கிருஷ்ணனை கௌரவித்தனர். சூரியன் மேற்கு திசையை அடைந்ததும் ரதத்திலிருந்து இறங்கி மாலை கடன்களை செய்தார்கள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயம் முற்றிற்று. 11வது அத்தியாயம். துவாரகையில் கண்ணனுக்கு வரவேற்பு. சூதர் கூறுகிறார், பகவான் வாசுதேவன் எல்லா வளங்களும் நிரம்ப பெற்ற தனது ஆனந்த தேசத்தை, அதாவது துவாரகையை அடைந்தபோது தன் பிரிவாற்றமையால் வருந்தி நிற்கும் மக்களின் துயரத்தை போக்குவான் போல பாஞ்சஜன்யமான தன் சங்கை முழக்கினார். அந்த சங்கு வெண்ணிறமாய் இருப்பினும் கண்ணனது சிவந்த உடலுடன் சேர்ந்து அதுவும் வெண்சங்கு சிவப்பு சங்காக மாறிற்று. கண்ணனது தாமரை போன்ற சிவந்த கையில் இருந்த வெண்சங்கு சிவந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் ராஜஹம்சத்தை ஒத்திருந்தது. உலக மக்களின் அச்சத்தை போக்கும் அந்த சங்கின் ஒலி கேட்ட மக்கள் தங்கள் தலைவனை காண விழைந்து அவளுடன் எதிர்நோக்கி வந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனோ பூர்ணகாமன். அவருக்கு அடைய வேண்டியது என்று எப்போதுமே எதுவுமே இல்லை. ஆத்ம சுகத்திலேயே லயித்த ஆத்மராமன். அனைத்திற்கும் அவர்தானே தந்தை. உற்ற நண்பரும் காப்பவரும் அவர்தான். இருப்பினும் சூரியனுக்கு தீபாராதனை செய்வது போல அன்பினால் முகமடர்ந்த மக்கள் அன்பு காணிக்கைகளாக பல பொருட்களை கொண்டு வந்தனர். தன் தந்தையை கண்ட தனையன் எவ்வாறு மகிழ்வானோ அவ்வாறு மகிழ்ந்த மக்கள்
அன்பினால் தழுதழுத்த குரலுடன் பேசலானார்கள். நாதனே, பிரம்மதேவனும் சனகாதிகளும் இந்திரனும் வணங்கும் தங்கள் திருவடி தாமரைகளை நாங்களும் வணங்குகிறோம். இவ்வுலகில் மேலான சுகத்தை விரும்பும் மக்களுக்கு உன் திருவடிதானே புகலிடும். பிரம்மாதிகளும் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்களே, ஆனால் அந்த காலம் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது. லோகநாயகனே, எங்களுக்கு தாய், தந்தை, நண்பன், தலைவன், குருநாதன், உயர்ந்த இஷ்ட தெய்வம் எல்லாம் நீங்கள்தானே. இஷ்ட தெய்வம் எல்லாம் நீங்கள்தானே. நீங்கள்தானே எங்களுக்கு நலன்களை செய்ய வேண்டும். தங்களை சேவிப்பதால் தான் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஆனோம். தங்களுடைய அழகான அன்பு கலந்த பொன்சிரிப்பு, கனிந்த கடாட்சம் கூடிய தங்களது திருமுக மண்டலம், காந்தியும் பொலிவும் நிறைந்த தங்கள் திருமேனி, அப்படிப்பட்ட தங்களை நாங்கள் நாள்தோறும் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இத்தரிசனம் தேவலோக வாசிகளுக்கும் கூட கிட்டாதது. ஆகவே நாங்கள் தானே பாக்கியம் புரிந்தவர்கள் இல்லையா? கமலக்கண்ணா, தாங்கள் சுற்றத்தாரலை காண விரும்பி அஸ்தனாபுரத்திற்கோ மதுரா நகரத்துக்கோ சென்றால் அப்போது எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் 1,00,00,000 வருஷம் போல துன்பம் தருகிறது. கற்புலம் இருந்தாலும் சூரியன் இல்லாவிட்டால், சூரிய ஒளி இல்லாமல் போனால் பொருட்களை காண முடியாதது போல, கண்கள் இருந்தாலும் சூரியன் இல்லாவிட்டால், சூரிய ஒளி இல்லாமல் போனால் பொருட்களை காண முடியாதது போல, தாங்கள் இல்லாததால் நாங்கள் புலன் உணர்வுகளை இழந்தவர்கள் ஆனோம். ஆனால் தாங்கள் அச்சுதன், அதாவது நம்பினவர்களை கைவிடாதவர். பக்தவத்சலனான ஸ்ரீ கிருஷ்ணன் மக்கள் கூறும் வாழ்த்து துதிகளை கேட்டவாறே தன் கருணை நிறைந்த பார்வையால் அவர்களுக்கு அருள்மாறி பொழிந்து உண்டு. கருணை நிறைந்த பார்வையால் அவர்களுக்கு அருள்மாறி பொழிந்து கொண்டு துவாரகை அடைந்தார். பாதாள உலகில் உள்ள போகவதி நகரத்தை நாகங்கள் காத்து நிற்பது போல அந்த துவாரகையை மதுக்கள் போஜர்கள் தாசர்கர்கள் அர்ஹர்கள், குகுலர்கள், அந்தகர்கள், விஷ்ணிகள் முதலிய எதுகுலத்தவர்கள் காத்து நிற்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை ஒத்த பலம் பொருந்தியவர்கள். அந்த துவாரகையில் உள்ள மரம், செடி, கொடிகள் எல்லா ரிதுக்களிலும் எல்லா விதமான பழங்களையும் புஷ்பங்களையும் தரும். அது துவாரகை உயர்ந்த புண்ணிய மரங்கள், கொடிவீடுகள் நிறைந்த பழங்கள் நல்கும் உய்யான வனங்கள், பூக்கள் தரும் உபவனங்கள், விளையாட்டு மைதானங்கள் நிறைந்தது. இடையிடையே தாமரை நிறைந்த தடாகங்கள் அந்நகரை மேலும் அழகுறச் செய்தன. மேலும் கோபுரங்களிலும் வீட்டு வாயில்களிலும் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. பல வண்ண கொடிகள், பதாகைகள் கட்டப்பட்டிருந்ததால் நகரின் வெயிலில் கடுமை தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் நன்கு பெருக்கப்பட்டு நறுமண நீர் தெளிக்கப்பட்டு பகவானை வரவேற்க ஆங்காங்கு பழங்கள், பூக்கள், அக்ஷதைகள் இறைக்கப்பட்டிருந்தன. பகவானை வரவேற்க ஒவ்வொரு வீட்டு வாயிலிலும் தயிர், அட்சதை, பழங்கள், கரும்புகள், பூர்ண கும்பங்கள், தூபங்கள், தீபங்கள், பட்சணங்கள் ஆகிய தின்பண்டங்கள் முதலியவன வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மிகவும் அன்பனான ஸ்ரீ கிருஷ்ணன் வருவதை கேட்ட வள்ளல் வசுதேவர் அக்ரூர உக்கிரசேன மகாராஜா, வீரனான பலராமன், பிரத்யும்னன், சாரதேசன், ஜாம்பவதியின் மகன் சாம்பன் முதலிய அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். படுத்திருந்தவன் படுக்கையையும், உட்கார்ந்திருந்தவன் ஆசனத்தையும், உண்டு கொண்டிருந்தவன் உண்டியையும் அப்படியே விட்டுவிட்டு எழுந்தார்கள். படுத்திருந்தவன் படுக்கையும், உட்கார்ந்திருந்தவன் ஆசனையும், உண்டு கொண்டிருந்தவன் உண்டியையும் அப்படியே விட்டுவிட்டு எழுந்தார்கள். மங்கள சகுனத்திற்காக பட்டத்து யானையை அலங்கரித்து அதை முன்னே செல்ல செய்தார்கள். அதன்பில் மங்கள திரவியங்களை எடுத்துக்கொண்டு அந்தணர்கள் மங்கள வாழ்த்து கூறி சென்றார்கள். சங்கம் பேரி துரியம் முதலியன முழங்கின. வேத கோஷத்துடன் மகிழ்ச்சியும் அன்பும் பொங்கிட பரபரப்பும் ஆதரவும் கொண்டு கண்ணனை கண்டு வரவேற்க தேரிலேறி சென்றார்கள். ஒளி பொருந்திய குண்டலங்கள் மின்ன, அதனால் காந்தி மிக்க கன்னங்கள் விளங்கும் முகழாழிக்கு உடைய நூற்றுக்கணக்கான தாசிகள் கண்ணனை காண விளைந்து வாகனங்களில் ஏறி வந்தனர்.
நவரசங்களை அபிநயிக்கும் நடர்கள், தாளபறிந்து ஆடும் நர்த்தகர்கள், பாட்டுகள் பாடும் பாடகர்கள், பழம்பெரும் வரலாறுகளை கூறும் சோதர்கள், பரம்பரை சொத்துக்களை கொண்டாடும் மாகதர்கள், துதிபாடும் வந்திகள் முதலியவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனின் அற்புதமான திருவிளையாடுகளை பாடி நிற்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சுற்றத்தார்களையும் நகர மக்களையும் தன் பரிஜனங்களையும் தனித்தனியே சந்தித்து முறைப்படி கௌரவித்தார். சிலரை தலையால் வணங்கினார் கிருஷ்ண பரமாத்மா, சிலரிடம் வாக்கினால் வணக்கம் கூறினார், சிலரை நெஞ்சார தழுவினார், அவங்க பாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி. சிலரது கைகளை குலுக்கினார், சிலரை தன் புன்முறுவலால் மகிழ்வரச் செய்தார், சிலரை தன் குளிர்ந்த கண்களால் சிலரை தலையாய வணங்கினார், சிலரிடம் வாக்கினால் வணக்கம் கூறினார், சிலரை நெஞ்சார தழுவினார், சிலரது கைகளை குலுக்கினார், சிலரை தன் புன்முறுவலால் மகிழ்வரச் செய்தார், சிலரை தன் குளிர்ந்த கண்களால் கண்டு கௌரவித்தார். அவரவர்கள் விரும்பும் வண்ணம் சிலர் தன் குளிர்ந்த கண்களால் கண்டு கௌரவித்தார். அவரவர்கள் விரும்பும் வண்ணம் வரமளித்தார். இவ்வாறு புலன்யன் வரை அனைவரையும் மகிழ்வித்தார். பிராமணர்களும் ஆச்சாரர்களும் தங்கள் மனைவிகளோடு கண்ணனுக்கு ஆசீர்வாதம் செய்தனர். வந்திகள் துதிபாட கண்ணன் நகரத்தில் நுழைந்தார். சௌனகரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராஜவீதி அடைந்ததும் துவாரகா நகர பெண்கள் அவரை காண்பதையே பேரின்பமாக கருதி உப்பரிகளில் ஏறி காண துடித்தனர். துவாரகை மக்கள் கண்ணனை தினமும் தான் கண்டு கொண்டே இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் கண்களுக்கு பார்த்தது போதுமே என்கிற நிறைவு உண்டாகவில்லை. ஏனெனில் அவரது திருப்பு ஆர்வ தடமோ திருமகளே விரும்பி வாழும் இடம். அவரது திருமுக மண்டலமோ ஜீவர்கள் அனைவரின் கண்களுக்கும் அழகு அமுதத்தை அளித்தரும் கோப்பை. கைகளோ லோகபாலர்கள் வாசம் செய்யும் இடம். திருவடிகளோ பக்தர்களான வண்டுகள் மொய்க்கும் தாமரைகள். திருமேனியோ அழகொளியின் இருப்பிடம். கண்ணன் வரும் ராஜமார்க்கத்தில் கண்ணன் மீது மலர்மாறி பொழியப்பட்டது. வெண்கொட்ட கொடை பிடிக்கப்பட்டு சாமரங்கள் வீசப்பட்டன. அறையில் பீதாம்பரம், கழுத்தில் வனமாலை. இவ்வாறு விளங்கும் கண்ணனை காணும்பொழுது சூரியன், சந்திரன், வானவில், மின்னல்கள், நட்சத்திரங்கள் இவைகள் அனைத்தும் ஒருங்கு சேர்ந்து ஒளிரும் மேகம் போல் சூரியன், சந்திரன், வானவில், மின்னல்கள், நட்சத்திரங்கள் இவைகள் அனைத்தும் ஒருங்கு சேர்ந்து ஒளிரும் மேகம் போல விளங்கியது. ஸ்ரீகிருஷ்ணன் முதலில் தன் தாய் தந்தர்களின் வீடு சென்று தேவகி முதலிய 7 தாய்மார்களையும் தலை சாய்த்து வணங்கினார். அவர்களும் அவரை நெஞ்சார தழுவினார்கள். அவர்கள் பிள்ளை பிராயசத்தால் மார்பகங்களில் பால் பெருக மகிழ்ச்சியால் மனம் நெகிழ கண்ணனை மடியில் அமர்த்தி ஆனந்த கண்ணீரால் அவரை நீராட்டினார்கள். பிறகு எல்லா போகப் பொருட்களும் நிறைந்து விளங்கும் தன் உயர்ந்த மாளிகையை அடைந்தார். அங்கு தன் 16,108 மனைவிமார்களுக்கும் தனித்தனியே மாளிகைகள் இருந்தன. வெளியூர் சென்று வீடு திரும்பும் தங்கள் கணவரான கண்ணனை கண்ட மகட்ட மகிழ்ச்சிகள் மனத்தில் இருந்த மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர். உடனே கண்களிலும் முகத்திலும் வெட்கம் நிறைய இதுவரை தாங்கள் கணவர் வெளியூருக்கு சென்றிருக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் அனைத்தையும் கடைபிடித்து அவர்கள் அதை விடுத்து
தங்கள் தங்கள் ஆசனங்களிலிருந்து விரைவாக எழுந்திருந்தனர். பூகுலத்தவரே, கண்ணனிடம் அளவு கடந்த பிரேமை கொண்ட அந்த பெண்கள் தங்கள் பிராணபதியான கண்ணனை கண்களால் காண்பதற்கு முன் மனதாலும் கண்ட பின் கண்களாலும் அருகில் வந்ததும் தன் குழந்தையைப் போல் நெஞ்சார தழுவியும் கற்றிணைத்து கொண்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களோட தனிமையிலிருந்தும் சுகத்தை அளித்தும் அவர்களுக்கு அது போதுமென்ற நிறைவே ஏற்படவில்லை. பிரம்மானந்த சௌக்கியம் இல்லையா? பிரபுகுலத்தவரே, கண்ணனிடம் அளவு கடந்த பிரேமை கொண்ட அந்த பெண்கள் தங்கள் பிராணபதியான கண்ணனை கண்களால் காண்பதற்கு முன் மனதால் கண்ட பின் கண்களாலும் அருகில் வந்ததும் தன் குழந்தையைப் போல நெஞ்சார இருக்க தழுவியும் கட்டி அணைத்து கொண்டனர். இதுவரை வெட்கத்தினால் தடைப்பட்டு கடைவெளிகளிலே தேங்கியிருந்த ஆனந்த கண்ணீர் பரவசத்தினால் பெருக ஆரம்பித்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களோடு தனிமையிலிருந்து தனிமையிலிருந்தும் சுகத்தை அளித்தும் அவர்களுக்கு அது போதும் என்ற நிறைவே ஏற்படவில்லை. ஏனெனில் அவரது திருவடி சேவை ஒன்று வினாடியும் புதிதான சுகத்தை என்று தருகிறது. சஞ்சல சுபாவமுள்ள திருமகளே, அகிலகிலேன் இறையும் என்று அவருடைய சேவை என்று செய்து நிற்க அவரையே பற்றி நிற்கும் எந்த பெண்மகள்தான் அவரது திருவடி சேவையை போதுமென்று நினைப்பாள்? போதுமென்று நினைப்பாள். காற்று மூங்கில்களை ஒன்றோடு ஒன்று உராய செய்து தீயை உண்டு பண்ணி அவை எரிந்து சாம்பலான பின் ஓய்வடையும். அதே போல கண்ணனும் புவிக்கு பாரமாயிருந்த பல அக்ஷயணி சேனைகளை கொண்ட தீய அரசர்களை அவர்களுக்குள்ளேயே துவேஷத்தையும் பகையும் மூலச் செய்து தாங்களாகவே தாக்கிக் கொண்டு அழியச் செய்து தான் ஆயுதம் தொடாமலேயே தன் குறிக்கோளை பூர்த்தி செய்து கொண்டு மனம் நிறைவேறினார் கிருஷ்ண பரமாத்மா. தன் மாயாலே உலகில் அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணன் சாதாரண ஒரு மனிதன் போல அநேக பெண்களுடன் கூடி குழாவினார். கண்ணனது பத்தினிகளின் கபடமற்ற கம்பீரமான அழகான புன்முறுவலும் கடைக்கண் நோக்கும் மன்மதனையும் மயங்கச் செய்து அவனே தன் கரும்பு வில்லை கை நழுவி கீழே விழுமாறு செய்பவன். ஆனால் அவர்களால் கூட தங்கள் பெண்மையால் கண்ணன் மனதை கலங்க செய்ய இயலவில்லையே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எதிலும் பற்றற்றவராக இருப்பினும் பாமரர்கள் தங்களை போன்றே பற்றுள்ளவராக எண்ணுகிறார்கள். காற்று மூங்கில்களை ஒன்றோடு ஒன்று உராய செய்து தீயை உண்டு பண்ணி அவை எரிந்து சாம்பலான பின் ஓய்வடையும். அதே போல கண்ணனும் புவிக்கு பாரமாய் பிறந்த பல அக்ஷயணி சேனைகளை கொண்ட தீய அரசர்களை அவர்களுக்குள்ளேயே துவேஷத்தையும் பகையும் மூலச் செய்து தாங்களாகவே தாக்கிக் கொண்டு அழியச் செய்து தான் ஆயுதம் தொடாமலேயே தன் குறிக்கோளை பூர்த்தி செய்து கொண்டு மனம் நிறைவேறினார். தன் மாயாலே உலகில் அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணன் சாதாரண ஒரு மனிதன் போல அநேக பெண்களுடன் கூடி குழாவினார். கண்ணனது பத்தினிகளின் கபடமற்ற கம்பீரமான அழகான புன்முறுவலும் கடைக்கண் நோக்கும் மன்மதனையும் மயங்கச் செய்து அவனே தன் கரும்பு வில்லை கை நழுவி கீழே விழுமாறு செய்வன. ஆனால் அவர்களால் கூட தங்கள் பெண்மைகளால் கண்ணன் மனத்தை கவர தங்களது பெண்மையால் கண்ணன் மனத்தை கலங்க செய்ய இயலவில்லையே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எதிலும் பற்றற்றவராக இருப்பினும் பாமர்கள் தங்களைப் போன்றே பற்றுள்ளவராக எண்ணுகிறார்கள்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எதிலும் பற்றற்றவராக இருப்பினும் பாமர்கள் தங்களை போன்றே பற்றுள்ளவராக எண்ணுகிறார்கள் பகவான். ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணன் மனைவியான சத்தியபாமை விரும்பியபடி பாரிஜாத மலர் கொண்டு வந்து கொடுத்தாரே. இவர்கள் அறியாமையே என்னவென்பது. பகவானையே நம்பியிருக்கும் பக்தர்களது மனம் மாயின் குணங்களோடு விளங்கினாலும் அதனால் கலக்கமடையாது ஆத்மஸ்வரூபத்தை ஆசிரித்த அறிவு அந்த ஆன்மாவில் ஏற்படும் ஆனந்தம் முதலியவர்களால் கலங்காது. அதே போன்று பகவான் மாயான பிரகிருதியில் இருப்பினும் அதன் குணங்களில் ஒட்டுவதில்லை, அதனால் பாதிக்கப்படுவதில்லை. இதுதான் பகவானது தெய்வீகத்தன்மை. க்ஷேத்திரக்கிரனான பகவான் அன்றோ ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருந்து இயக்குகின்றான். ஆனால் உண்மையறியாத ஜீவன் எல்லாம் தானே செய்வதாகத்தான் நினைக்கிறான். அதுபோல தங்கள் கணவரான கண்ணனை அவரது பெருமை அறியாத அவர் மனைவிகள் கண்ணன் நம்மை தனிமையில் மகிழ்விக்கிறாரே, அவர் பெண்மைக்கு அடிமைப்பட்டவர், பெண்ணாசைக்கு உட்பட்டவர் என்று எண்ணினார்கள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம் முற்றிற்று. சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம அப்புறமா நம்ம பாராயணம் பண்ணலாம். அடுத்த பகுதியில் ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.